பிரத்யங்கரே. ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. ஜெய் பிரத்யங்கரா தினசரி ராகுகால பூஜை மற்றும் அதற்கான மூல மந்திரமான ஜெய் பிரத்யங்கரே ஜெய் ஜெய் பிரத்யங்கரே என்ற மந்திரத்தையும் உலகிற்கு எடுத்துரைத்த ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் ஸ்தாபகர் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகள் வழங்கும் ஜெய் பிரத்யங்கரா நேரம். ஜெய் பிரத்யங்கரே ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. அன்னை ஜெய் பிரத்யங்கர தேவியின் அடியார்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகள் அவர்கள் வழங்கும் ஜெய் பிரத்யங்கர நேரம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்மளுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொள்ளணும் அப்படின்னா நமக்கு அவசியமாக தேவைப்படுவது தைரியம் தான். ஆனா அந்த பிரச்சனையினுடைய வீரியத்தினாலும் நமக்கு துணையா யாரும் இல்லை அப்படிங்கிற காரணத்தினாலும் நம்ம எல்லாருக்குமே தைரியம் கொஞ்சம் குறைவாகவே இருக்கும். ஆனால் அன்னை ஜெய் பிரத்யங்கர தேவியை நினைத்து தினசரி ராகுகால பூஜை செய்யக்கூடிய அடியார்களுக்கு அந்த அன்னையே துணையாக இருப்பா. அதனால எப்பேற்பட்ட பிரச்சனையினாலும் அதை எதிர்கொள்வதற்கான தைரியமும் நமக்கு அந்த அன்னை கொடுப்பா. அப்படிப்பட்ட அன்னையை நினைத்து இன்னும் என்ன மாதிரியான பூஜை முறைகள் செய்யலாம், என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகளை பின்பற்றலாம்னு நம்ம நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு நமக்கு நிறைய தகவல்கள் தர இருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஜெய் பிரத்யங்கர தினசரி ராகுகால பூஜை மற்றும் அதற்கான மூல மந்திரமான ஜெய் பிரத்யங்கரே ஜெய் ஜெய் பிரத்யங்கரே என்ற மந்திரத்தையும் இந்த உலகிற்கு எடுத்துரைத்த ஜெய் பிரத்யங்கர பீடத்தின் ஸ்தாபகர் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகள் அவரை வரவேற்கலாம். வணக்கம் சுவாமி. வணக்கம்மா. ஜெய் பிரத்யங்கரே ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. சுவாமி, இப்ப நான் சொன்ன மாதிரி அன்னையை நினைத்து தினசரி ராகுகால பூஜை செய்யக்கூடிய அடியார்களுக்கு துணையாக அந்த அன்னையே இருக்கா. அதுக்கு நம்மளுடைய இந்த ஒரு நிகழ்ச்சியே ஒரு பெரிய சான்றாக இருக்கும். அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஆகட்டும் சரி, இல்லை ஏதாவது விஷயங்கள் செய்யணும் நினைக்கணும் அப்படின்னு ஆகட்டும் சரி, வேற யாருமே அவங்களுக்கு துணையாக தேவையில்லை. அந்த அன்னை இருக்கக்கூடிய தைரியத்தினாலேயே அவங்க எல்லாருமே எல்லா விஷயங்களையுமே செய்துடுறாங்க. என்ன நடந்தாலும் அன்னை பார்த்துக்குவா, அவகிட்ட சொல்லிட்டோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நம்ம அடியார்களுக்கு முதல்ல அந்த அன்னை கொடுத்துடுறா. அப்படிப்பட்ட அன்னையை நினைத்து தினசரி ராகுகால பூஜை செய்யணும் நினைக்கிற அடியார்கள், இன்றிலிருந்து ஆரம்பிக்கணும் நினைக்கிற அடியார்கள் என்ன மாதிரியான விஷயங்களை பின்பற்றணும் சுவாமி? நிச்சயமா. அதாவது வாழ்க்கையில என்னைக்குமே எல்லாருக்குமே ஒரு அவசியமான ஒரு விஷயம் இருக்கணும்னா தைரியம். இப்போ அந்த விஷயம் எல்லாருக்கும் குறைவா இருக்கு. அப்போ குறைவா இருக்கிறவங்க எல்லாருமே என்ன செய்யணும்னா நமக்கு துணையாக தைரியமாக இருக்கக்கூடிய ஒருத்தரை அருகில் வைத்திருப்பார்கள். அப்படி வச்சிருப்பாங்கன்னா அது யார், ஒருத்தருக்கு கணவனாக இருக்கலாம், அவருக்கு இல்லைன்னா இன்னொருத்தவங்களுக்கு மனைவியாக இருக்கலாம், சில பேருக்கு பிள்ளைங்களாக இருக்கலாம், சில பேருக்கு தாய் தந்தையாக இருக்கலாம், சில பேருக்கு நண்பர்களாக இருக்கலாம், சில பேருக்கு உறவினராக இருக்கலாம், இல்லை யாரோ ஒரு நல்ல விஷயங்களை சொல்லக்கூடிய நபர்களாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். ஆனால் ஒருத்தர் தைரியம் சொல்றதுக்கு ஒருத்தர் தேவை. சில பேருக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ யாருமே இருக்க மாட்டாங்கன்னும் போது ஒரு தெய்வம் துணையாக இருக்கணும். அந்த தெய்வம் துணையாக இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா, எனக்கு யாரும் வேண்டாம்ப்பா, யாரையுமே நான் நம்ப முடியல, நமக்கு தைரியம் சொல்கிற மாதிரி சொல்லிட்டு பின்னாடி நம்ம வீழ்த்துறதுக்கு பல யோசனை செய்வோம். தெரியாது, எல்லாரும் அப்படி சொல்ல முடியாது, சில பேர். அப்போ நமக்கு யார் துணையாக இருக்கணும், யார் நமக்கு தைரியத்தை சொல்லக்கூடிய சக்தி எப்படி இருக்கணும்னா ஒரு தெய்வம் இருக்கணும். அந்த தெய்வம் எப்படி இருக்கணும்னா, நம்ம அம்பாளை பிடித்து கொள்ளுங்கள், ஜெய் பிரத்யங்கரா தினசரி ராகுகால பூஜையை செய்யுங்கள், உங்களுக்கான தைரியத்தை கொடுக்கக்கூடிய சக்தியாக அன்னை ஜெய் பிரத்யங்கரா இருப்பாள். அது எப்படி சாமி, ஒரு ராகுகால பூஜையிலேயே அந்த தைரியம் கிடைச்சிருமா? ஒரு நாள் செய்து பாருங்கள், 21 நாள் தொடர்ந்து செய்து பாருங்கள், அதுக்கப்புறம் இந்த பூஜையை ஒரு நாளும் நீங்கள் நிறுத்த மாட்டீர்கள். அப்போ உங்களுக்கு அனைத்து விதமான தைரியங்களும் இந்த அன்னையே நான் இருக்கேன் என்று உங்களை தட்டி கொடுத்து உங்களை வழி நடத்துவாள். இந்த உலகத்தில் ஒரு தெய்வம் நம்மளோடு பேசும் தெய்வமாக, நம்மளை இக்காலத்தில் நமக்காக வழிநடத்தும் தெய்வமாக, நமக்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய தெய்வமாக, இந்த எந்த சூழ்நிலை வந்தாலும் அவளிடம் நின்று ஜெய் பிரத்யங்கரே ஜெய் ஜெய் பிரத்யங்கரே ராகுகால பூஜையில் மனமுருகி வேண்டினால் அடுத்த க்ஷணமே நமக்கு தைரியத்தை கொடுத்து அடுத்த கட்டத்திற்கு நம்மளை அழைத்து செல்கின்றால், நான் இருக்கின்றேன், பார்த்துக் கொள்கின்றேன் என்றார். அப்படிப்பட்ட தெய்வத்தை நீங்கள் தினசரி ராகுகால பூஜையின் மூலமாக நெருங்குங்கள். அந்த ராகுகால பூஜை செய்யும் போதே உங்களுக்கு அவள் இருக்கின்றாள் என்பதை உணர்த்துவாள். ஒரே நாள்ல தெரியும். நிம்மதி இல்லை, தூக்கம் இல்லை, தைரியம் இல்லைன்னா ஒரு புதிய ஒரு நம்பிக்கை பிறக்கும். ராகுகால பூஜை செஞ்சதுலேருந்து உங்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கும். அப்போ அந்த நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் அந்த நம்பிக்கையை உங்களுக்கு தைரியமாக கொடுக்கும். அந்த தைரியத்தை வச்சுட்டு நீங்க எதை வேணா அடையலாம். அப்போ உங்களுக்கு என்னென்ன தேவை என்பதெல்லாம் அடுத்த கட்டம். தேவை எப்போ வேணாலும் பெற்றுக்கலாம். ஆனால் தைரியம் இல்லைன்னா எதையுமே பெற முடியாது.
அந்த சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய சக்தி அன்னை ஜெயபிரத்திங்கரா இருப்பாள். ராகுகால பூஜையின் மூலமாக அவளை பிடியுங்கள். ராகுகால பூஜையை முதல் வீட்டில் தொடங்குங்கள். எப்படி செய்யணும் அலுவலக நம்பரில் தொடர்பு கொண்டு கேளுங்க. அம்மா கூடவே வழிநடத்து, உன்னையே நம்புகின்றேன், எனக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, ஆனால் எடுத்து வைத்து செய்வதற்கு எனக்கு தைரியம் இல்லை, எனக்கு அந்த தைரியத்தை கொடுமான்னு கேளுங்க. நிச்சயமாக கொடுப்பா. பீடத்தில் நடக்கக்கூடிய ஹோமத்தில் வந்து கலந்துக்கிட்டு அம்மா கூடவே வாமான்னு அழைச்சிட்டு போய் பூஜை பண்ணுங்க. இல்லை பூஜை பண்ணிட்டு வந்து அங்கே மண்ணில் உட்காந்து அவளை வேண்டிட்டு அவளை கூட்டின்னு போங்க. கூட வருவாள், கூட இருப்பாள், வழி நடத்துவாள், உங்களை காப்பாள். எப்பொழுதும் உங்களை வழி நடத்துகின்ற தெய்வம் அன்னை ஜெயபிரத்திங்கரா. பிடியுங்கள். சரியா? கண்டிப்பா சுவாமி. இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியை புதுசா பாக்குறவங்க எல்லாருமே அவங்களுடைய பிரச்சனைகள்ல இருந்து விடுபடுவதற்காகவும் அவங்களுக்கு ஒரு தைரிய துணையாக கூட இருக்கிறதுக்காகவும் அன்னையை பிடிக்கணும் நினைக்கிறவங்க இன்றிலிருந்து ராகுகால பூஜை முறைகளை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். முதல் நேயர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். ஜெயபிரத்திங்கரா நேரம். யாருங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம்மா. வணக்கம்மா. உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. உங்களுடைய பெயர், எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லிட்டு சுவாமிகள்கிட்ட பேசுங்கம்மா. கடலூர் மாவட்டத்திலிருந்து சிதம்பரம் ஜெயபிரியா பேசுறேம்மா. சுவாமிகள்கிட்ட பேசுங்கம்மா. சொல்லுங்கம்மா. ஓகேம்மா. ஜெய் நன்றாக குருவாழ்க, குருவே துணை, ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. ஜெயபிரத்திங்கரா சொல்லுங்கம்மா. குருஜி, நாங்க 2.5 வருஷமா ராகுகால பூஜை பண்றோம் குருஜி. சரிம்மா. 1 வருஷமா பாதகாப்புல பூஜை பண்ணிட்டு இருக்கோம் குருஜி. சரிம்மா. எங்களுக்கு நிறைய மகிமையெல்லாம் நடந்திருக்கு குருஜி. ஒரு சிலரை சொல்லுங்கம்மா. சரிங்க குருஜி. எங்களுக்கு நிறைய கஷ்டம்லாம் இருந்துச்சு குருஜி. சரிம்மா. ராகுகால பூஜை பண்ண எல்லாமே அடைஞ்சிருச்சு குருஜி. கடன் பிரச்சனை எல்லாம் தீர்ந்துச்சு ராகுகால பூஜையில. சரியா? சந்தோஷமா. அப்புறம் எனக்கு ஃபர்ஸ்ட் பையன் தான் குருஜி இருந்தது. 5 வருஷம் குழந்தை இல்லாம இருந்தேன். சரிம்மா. அம்மா வந்துட்டு எனக்கு ஒரு பொண்ணுக்கு ஒரு பொண்ணு பிறக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு வந்து குங்குமமும் கயிறும் கொடுத்தாங்க குருஜி. சரிம்மா. அந்த மாசமே நான் வந்து கன்சீவா ஆயிட்டேன் குருஜி. உங்க அம்மா கோயில்ல வந்து பீடத்துல வந்து ஹோமத்துல கலந்துட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? சரிம்மா. ஆமாங்க குருஜி. சரிம்மா. அப்புறம் கட்டணம் செக் பண்ண உடனே எனக்கு குழந்தை வந்துருச்சு குருஜி. சரிம்மா. சரிம்மா. அப்புறம் 7 மாசத்துலயே அம்மா வீட்டுக்கு டெலிவரிக்கு வந்தேன். சரிம்மா. எனக்கு ரத்தமே இல்ல, உனக்கு நார்மல் டெலிவரி ஆகாதுமா. சரிம்மா. ரத்தம் ஏத்துனாதான் நார்மல் டெலிவரி ஆகும், குழந்தை வெயிட் கம்மியா இருக்குன்னு எவ்வளவோ இஷ்யூஸ் வந்துச்சு குருஜி. சரிம்மா. எங்க அப்பா வந்து உங்கள்கிட்ட வேண்டிக்கிட்டு நீங்க ஒரு மாதுளம்பழம் கொடுத்து அனுப்பிச்சீங்களா குருஜி? சரிம்மா. ஹோமத்துல வந்து கேட்டிருப்பாங்க, சொல்லிருப்பாங்க. சரிம்மா. ஆமாங்க குருஜி. உங்க பொண்ணுக்கு ஒன்னும் ஆகாதுப்பா, நார்மல் டெலிவரி தான் ஆகும். சரிம்மா. ரத்தமே ஏத்தாம குழந்தை பிறக்கணும் நீங்க சொல்லிருக்கீங்க குருஜி. சரிம்மா. சரிம்மா. அதே மாதிரி எனக்கு ஒரு பொன் குழந்தை ரத்தமே இல்லாம நார்மல் டெலிவரியா ஆயிருக்கு குருஜி. சந்தோஷமா. வேண்டியதை வேண்டபடி கொடுத்துட்டா பாருங்க எப்படி. ஆமாங்க குருஜி. சரிம்மா. சந்தோஷம். சென்ற வாரம் கூட இதே மாதிரி ஒரு அடியார் பேசினாங்க, கேட்டிருப்பீங்க. சொல்லுங்கம்மா. ஆமாங்க. அப்புறம் என்னோட பையனுக்கு இப்போ கை உடைஞ்சிருச்சு குருஜி, சேர்ல இருந்து குதிச்சு. சரிம்மா. நிறைய டைம் செக்கப் போனப்போ இன்னும் கை சரியாகல, திரும்ப சர்ஜரி பண்ணிட்டே இருந்தாங்க குருஜி. சரிம்மா. அப்புறம் எங்க அம்மா வந்து ஹோமத்துல கலந்துக்கிட்டு வந்துட்டு அழுது அதுக்கப்புறமா கயிறு வாங்கிட்டு வந்து அந்த கையில வந்து கயிறு கட்டி விட்டேன் குருஜி. சரிம்மா. அன்னைக்கு செக்கப் போனாங்க. டாக்டர் வந்துட்டு உங்க பையனுக்கு வந்துட்டு கை சரியாயிடுச்சுமா, எலும்பு கூடிடுச்சு. சரிம்மா. சரிம்மா. நீங்க இந்த வாரமே நீங்க ஆபரேஷன் பண்ணி ராடை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். சரிம்மா. சரிம்மா. அப்படின்னு சொன்னாங்க குருஜி. சரிம்மா. சரிம்மா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு குருஜி. என் பையன் கை நல்லா இருக்கு குருஜி, நார்மலா இருக்கு குருஜி. இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறீங்கம்மா? எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் அந்த பீடத்தின் மண்ணை மிதித்து அன்னையிடம் வேண்டிக் கொண்டு அந்த ரக்ஷையை வாங்கிட்டு வந்து கொடுத்தாலே சரியா போயிடுது இல்லையா? ஆமா. எல்லா பிரச்சனையும். சரிம்மா. சந்தோஷம். பூஜை கொடுத்துட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி குருஜி. சந்தோஷமா. ராகுகால பூஜை பாதகமல பூஜையும் செய்றீங்களாம்மா? பண்ணிட்டு இருக்கோம் குருஜி. பாதகமல பூஜை எவ்வளவு வருஷமா செஞ்சுட்டு வரீங்கம்மா? 1.5 வருஷமா பண்ணிட்டு. சந்தோஷமா. அம்பாள் பாதகமலத்தை வைத்து அம்பாளை உணர முடியுதா? ஏன்னா பாதகமலம் கொடுத்து இப்ப 10ஆம் ஆண்டுல அடி எடுத்து வச்சிருக்கோம். அந்த பாதகமலம் வாங்கி வச்சு அம்பாளை உணர முடியுதாமா? உணர முடியுது குருஜி. எங்க அம்மா கனவுல வந்துட்டு அந்த எங்க வீட்டை சுத்தி 3 சுத்தி வந்துருச்சு குருஜி பாதகமலம். அந்த பாதகமலம் அம்பாளுடைய கனவுல, அம்மாவுடைய கனவுல வந்திருக்கு இல்லையா? ஆமா குருஜி. என் பையனோட கனவுல வந்து உன் கை நான் சரி பண்றேன் அப்படின்னு சொல்லி என் பையன் வந்து காலையில வந்து எழுந்து அம்மா என் கனவுல ஜெயிச்சிருப்பீங்க வந்துச்சுமா,
கை சரியாகிடுவான்னு சொல்லிட்டு போயிடுச்சுமா, என் கை சரியாயிடுச்சுமா அப்படின்னு குழந்தைகளும் நம்ம வீட்டுல இருக்கிற எல்லாருமே அம்பாளுடைய பாதத்தை பிடித்து பூஜை செய்கின்றோம்னு அர்த்தமா. அதனாலதான் ஒவ்வொருத்தர்ட்டையும் பேசுவா. அந்த பாதகமலம் வீட்டை சுத்தி 3 சுத்து வருதா, நான் வீட்டை சுத்தி நான் இருக்கேன்னு உங்களுக்கு அனுகிரகம் காட்டியிருக்கேன் அம்மாக்கு. புரியுதா? எல்லாருக்கும் சொல்லுங்கம்மா, அம்பாளுடைய புகழை எல்லாருக்கும் பரப்புங்க. மாதத்தில் நடக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஹோமத்தில் அவசியம் கலந்து கொள்ளுங்கள். வீட்டில் இருக்கக்கூடிய பாதகமலம் இருக்குன்னா அந்த பாதகமலத்தை வைத்துக்கொண்டு சர்வமங்கல எண்ணெய் விட்டு விளக்கேற்றி எந்த சூழ்நிலை வந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் ஒரு 20 நிமிடம் பிரார்த்தனை பண்ணுங்க. நிச்சயமா இன்னும் அடுத்த கட்டத்துக்கு உங்களை அழைத்து செல்வாள். இன்னும் என்னென்ன வேண்டுதல் இருக்கோ அனைத்தும் நடத்தி கொடுப்பா. சரியாமா? சந்தோஷமா. பூஜை முறை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி குருஜி. சந்தோஷமா சந்தோஷமா. எங்க அம்மா எல்லார்கிட்டயுமே சொல்றாங்க குருஜி, நிறைய பேர் இந்த ஊர்ல இருந்து வராங்க குருஜி. சந்தோஷமா. எல்லாருக்கும் சொல்லுங்க. எல்லாருக்குமே எல்லாம் வேண்டுனதும் அப்படியே நடக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வராங்க குருஜி. ரொம்ப ரொம்ப நன்றி குருஜி. அது எவ்வளவு உங்களுக்கு பெருமையா இருக்கு. எனக்கு பெருமை விடுங்க. எனக்கு நான் இன்னும் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கேன் அம்பாள்கிட்ட. இன்னும் அதிகமாக எல்லோருக்கும் அந்த மண்ணை மிதிச்சாலே வாழ்க்கை மாறணும்னு வேண்டிக்கிட்டு இருக்கம்மா. அவளை நினைத்தாலே எல்லாம் நடக்கணும்னு வேண்டிட்டு இருக்கம்மா. நீங்க அவளை நிறைய பேருக்கு சொல்றீங்க. அப்படி சொல்லும் போது அவளால அவங்களுக்கு இதெல்லாம் நடந்ததுன்னு உங்களுக்கு சொல்லும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் சொல்லுங்க. ஆமாங்க குருஜி. சந்தோஷமா. எல்லாருக்கும் சொல்லுங்க. எவ்வளவு பேருக்கு சொல்றோமோ அத்தனை பேர் வீட்லயும் விளக்கிறிய நம்ம வீட்டுல நம் வம்சத்துக்கே நம் தலைமுறைக்கே என்னைக்கும் இருள் சூழவே சூழாதுமா. அம்பாளுடைய அனுகிரகம் என்றும் இருக்கும். நல்லா இருங்கம்மா. ஜெய் பிரத்யங்கிரே. அழைத்ததுக்கு ரொம்ப நன்றிமா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. தொடர்ந்து உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய மகிமைகளை மற்ற அடியார்கள் கிட்டையும் பகிர்ந்துகிட்டு வாங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம் சுவாமி. ஆனா இந்த தருணத்துல நீங்க ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற ராகுகால பூஜை எப்படி செய்யணும் அப்படிங்கிற தொகுப்பு நம்ம நேயர்களுக்கு கொடுத்துட்டு வந்தோம். நேயர்களே, ராகுகால பூஜை எப்படி செய்யணும் அப்படிங்கிற தொகுப்பு இதோ உங்களுக்காக. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. அதர்வன பத்ரகாளியான ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கரா தேவிக்கு உகந்த ராகுகால வேளையில் தினசரி தீபம் ஏற்றி பூஜை செய்வதில் பல சூட்சும ரகசியங்கள் அடங்கி உள்ளது என்பதால் பூவுலகில் வாழும் மக்கள் அனைவரும் இன்புற்று வாழ உலகில் முதன் முறையாக வேறு எவரும் கூறாத எளிய தீப வழிபாட்டு பூஜை முறையை துன்பப்படும் பக்தர்களுக்காக எடுத்துரைத்து வருகிறார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கராதாச சுவாமிகள். ஒவ்வொரு நாளும் ராகு காலத்தில் அம்பாளுக்கு 2 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி 1 டம்ளரில் தண்ணீர் 1 டம்ளரில் பானகம் வைத்து 1 கிண்ணத்தில் கொட்டை நீக்கிய பேரிச்சம்பழம் 2 அத்துடன் 2 சொட்டு தேன் விட்டு அதை பூஜையில் வைத்து உங்கள் வேண்டுதல்களை நினைத்துக் கொண்டு 108 முறை ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே என்னும் மந்திரத்தை ஜெபித்த பிறகு ஊதுபத்தி காட்டி, நெய்வேத்தியம் காட்டி, கற்பூர ஆரத்தை காட்டி நமஸ்காரம் செய்ய வேண்டும். இன்று பூஜைக்கு வைத்த பொருட்களை மறுநாள் ராகுகால பூஜைக்கு முன் குடும்பத்தில் உள்ள அனைவரும் உட்கொள்ள வேண்டும். ராகுகால வேளையில் முடியாதவர்கள் காலை அல்லது மாலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் செய்யவும். இதே முறையை நாள்தோறும் பின்பற்ற வேண்டும். தொடர்ந்து செய்து வந்தால் அம்பாளின் அனுகிரகமும் சகல விதமான ஐஸ்வர்யங்களையும் பெறலாம். இந்த ராகுகால பூஜை செய்து பயன்பெற்றவர்கள் ஏராளம். நீங்களும் உங்கள் வீட்டில் ராகுகால பூஜை செய்து வீட்டில் நடக்கும் அற்புதங்களை உணரலாம். குறிப்பு: பூஜைக்கு குருவும் அம்பாளும் சேர்ந்த ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் படத்தை பயன்படுத்தவும். வாழ்வில் ஒரு முறையேனும் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளை நேரில் சந்தித்து ஆலோசனை பெற்று அவருக்கு தேவையானவற்றை அடைய, தீர்வுக்கான வழிமுறைகளை தெரிந்து கொள்ள மற்றும் உங்களுக்கான பரம ரகசிய ஜெய் பிரத்யங்கரா அன்னையின் சூட்சும பூஜை முறைகளை குருமுகமாக அறிந்து கொண்டு வாழ்வில் ஏற்றமும் சீற்றமும் பெற இப்போதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். 9052330000 வாட்ஸ்அப் எண் 9840086373.
என்ன நேயர்களே, ராகுகால பூஜை எப்படி செய்யணும் அப்படிங்கிற அந்த தொகுப்பை பார்த்திருப்பீங்க. சுவாமிகள் சொன்ன அதே முறையை பின்பற்றி தினசரி ராகுகால பூஜையை செய்துட்டு வரது மூலியமா நம்மளுடைய வாழ்க்கையில ஐஸ்வர்யம் கட்டாயம் நீடித்து நிலைக்கும். தொடர்ந்து சுவாமிகள் அவர்களை நேரடியாக பார்க்கணும்னு நிறைய பேர் விருப்பப்படுறீங்க. நீங்க எல்லாருமே 9025233000 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு அதற்கான பதிவுகளை செய்து கொள்ளலாம். வாட்ஸ்அப் மூலியமா தொடர்பு கொள்ளணும் நினைக்கிறவங்க 9840086373 இந்த எண்ணை பயன்படுத்திக் கொள்ளலாம். நம்ம தொடர்ந்து சுவாமிகள்கிட்ட பேசலாம். சுவாமி, ஒரு நேர இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். ஜெய் பிரதேங்கிற நேரம். யாருங்கிறது பேசுறீங்க? ராம்நாட்ல இருந்து பேசுறோம். என் பேர் பாக்கியலட்சுமி. சரிங்கம்மா, சுவாமிகள்கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. சொல்லுங்க சாமி. வணக்கம் சாமி. வணக்கம்மா. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. சாமி, என் வீட்டுல 2 வருஷம் என் மகன் தவறி போச்சு. சரிம்மா. 3 குழந்தைய. சரிம்மா. செய்வன குழந்தை தவறி போச்சு. அப்படியாம்மா? உடம்பு சரியில்லாமலா? என்ன சாமி? எதனால தவறி போயிட்டாங்கம்மா? எப்படி உடம்பு சரியில்லாம இருந்தாங்களா? இல்ல, சும்மா நல்லா இருந்த பிள்ளை சுடுதும்னு ஒரு வாரத்துல கையால் மடக்குது சாமி. செய்வினை துஷ்ட சக்திகள். சரியா? சரி சரி. கையால் மடக்கவும் நாங்க ஊசியை போட்டோம், கேட்கல, செத்து போச்சு, தவறி போச்சு சாமி. எத்தனை வயசுமா? 32வது வயசு. சரி. 2 நாள் கொண்டாடி ஒரு வாரத்துல தவறிடுச்சு சாமி. செய்வினை பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கே தெரியுது இல்லையா? எல்லாரும் சொல்றாங்க, போய் இப்ப கேட்ட இடத்துல செய்வினைன்னு சொல்லிட்டாங்களா? ஆமா சாமி. சரிம்மா, இந்த நிகழ்ச்சியை புதிதா பாக்குறீங்களா? ஆமா சாமி. கவலைப்படாதீங்க, வீட்டுல ராகுகால பூஜை பண்ணுங்க. இந்த அன்னையை பிடியுங்கள். எப்பேற்பட்ட பில்லி சூன்யம் ஏவல் பிரச்சனையா இருந்தாலும் இவளை ராகுகால பூஜையில் வைத்து வேண்டிக்கோங்க. அஷ்டமி நடுநிசி ஹோமம் மாதந்தோறும் நடக்கும், வந்து கலந்துக்கோங்க. முடியும் போது ஒரு முறை வந்து அவசியம் கலந்துக்கிட்டு அப்புறம் வீட்டுல பூஜை பண்ணுங்க. அம்மா, எனக்கு வழிகாட்டு, திக்கு தெரியாத காட்டுல இருக்க எதிரிகள் எங்களுக்கு பில்லி சூன்யம் வைத்து ஒரு குழந்தையே இழந்திருக்குமா, ரொம்ப சோகம், ரொம்ப கவலையான நிலைமை இருக்கு, எனக்கு இதிலிருந்து விடுபடுறதுக்கு வழிகாட்டுமான்னு வேண்டிக்கோங்க. இப்ப நான் உங்களுக்கு மந்திரம் சொல்லித்தரேன், கூட சேர்ந்து சொல்லுங்க. ஜெய் பிரத்திங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்திங்கிரா. வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் இதை சொல்லுங்கம்மா. அம்மா வழிகாட்டுன்னு சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை 4:30 ராவு காலத்துல பூஜையை முதல் ஆரம்பிங்க. நல்லா இருங்கம்மா, கவலைப்படாதீங்கம்மா. அழைத்ததுக்கு ரொம்ப நன்றிமா. சுவாமிகள் அவர்களை நேரடியாக ஒரு முறை பார்க்கக்கூடிய அந்த வாய்ப்பையும் பயன்படுத்திக் கொள்ளுங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம் சுவாமி. அதாவது வந்து அன்னையினுடைய பாத கமலம் நம்மளுடைய வீட்டுல இருக்கு அப்படின்னாலே அந்த அன்னை நம்ம கூட இருக்கா அப்படிங்கிறது தான் வந்து ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து இந்த வாட்டி நவராத்திரி பூஜைகள் வைத்து வழிபடுற பாத கமலம் வந்து நீங்க அடியார்களுக்கு கொடுக்க இருக்கீங்க. பாத கமலத்திற்கே தனி சிறப்பு அப்படின்னா நவராத்திரி பூஜையும் அதுக்கேத்த மாதிரி ஒரு பெரிய பிரம்மாண்டமான பூஜைகள். அந்த பூஜையில வைத்து கொடுக்கக்கூடிய அந்த பாத கமலத்துக்கு இன்னும் கூடுதல் சிறப்பு தான் இருக்கும். அதை பத்தி கொஞ்சம் விளக்கமாக சொல்லிடுங்க சுவாமி. அதே நேரத்துல வெளியூர் வெளிநாடுகள்ல இருக்கிற அடியார்கள் இந்த முறை கொடுக்கக்கூடிய பாத கமலம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும்? பாத கமலம் என்பதுமா மாபெரும் சக்தி, அன்னையுடைய சக்தி. அந்த அன்னையின் சக்தியை பாத கமலத்தை கொடுத்து இப்ப 10ஆம் ஆண்டுல அடி எடுத்து வைக்கிறோம். இப்ப 10ஆம் ஆண்டுல அடி எடுத்து வைக்கிறோன்றது எவ்வளவு சிறப்பு. அந்த பாத கமலம் எப்படி இருக்குன்னு காட்சிப்படுத்திருக்கோம், பார்த்துக்கோங்க. சிம்மம் இருக்கும், அதற்கு முன்பு பாதம் வந்து தாமரை பூ மேல் பதிச்சிருப்பா. அந்த தாமரை பூ மேல் பதித்திருக்கிற பாதகமலத்துக்கும் தாமரைக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா 6 வகையான அற்புத மூலிகைகள். அதே போல அஷ்டமி ஹோமம், சண்டி ஹோமம், 2 அஷ்டமி ஹோமம் பண்றோம், வளர்பிறை தேய்பிறை 2 ஹோமத்துடைய பஸ்பங்களும் உள்ளடக்கப்பட்டது. யாகத்தில் வைத்து தீர்த்தத்தை புரோக்ஷனம் செய்து என்னுள் இருக்கக்கூடிய அன்னை ஜெயபிரத்திங்கிராவின் சக்தியை அங்கு அனுப்பி எல்லார் வீட்லையும் போய் இருமான்னு சொல்றோம். அதுதான் பாதகமலம் வழங்கும் முறை, பூஜிக்கின்ற முறை, நாங்கள் பூஜை செய்து கொடுக்கின்ற முறை. நீங்கள் அந்த பாதகமலத்தை எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? பூஜை செய்தும் பெற்றுக்கொள்ளலாம், 21 நாள் பூஜை செய்து உணர்ந்து பெற்றுக்கொள்ளலாம். அப்படி இல்லையா, எனக்கு உடனே வேணும் சுவாமி, நான் பார்க்குறேன், எனக்கு உடனே வேணும், பதிவு செய்து கொள்ளுங்கள். அதுக்குள்ளே நீங்கள் முடிந்தால் ராகுகால பூஜை ஆரம்பிங்க. இல்லை பாதகமலத்தை வாங்கி வைத்தே ராகுகால பூஜை ஆரம்பிங்க. கடந்த ஆடி அமாவாசையில் எப்படி பூஜை செய்து கொடுத்தோன்றது, யாகம் செய்து முதல் முறையாக செய்து கொடுத்தோம், அதை எப்படி பண்ணோன்றதை காட்சிப்படுத்தியிருக்கோம் பாருங்க. அப்படி ஒரு சக்தி, அப்படி ஒரு பிரம்மாண்டமான சக்தி அந்த அன்னை, அந்த மண்ணில் இருக்கின்ற சக்தியை நீங்கள் அந்த மண்ணை மிதித்தால் உங்களுக்கு தெரியும். முடிந்தால் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை யாகத்தில் கலந்து கொண்டு தெரிந்து கொண்டு அப்புறம் பதிவு செய்து கொள்ளுங்கள். இந்த பாதகமலம் என்பது ராகுகால பூஜை என்பது நீங்கள் அவளிடம் நெருங்குவது, பாதகமலம் என்பது அன்னை உங்களிடம் நெருங்குவது. அப்ப நம்ம அவளிடம் நெருங்குவது எல்லாரும் நெருங்குறோம், நம்மளிடம் அவ நெருங்குவது தான் ரொம்ப கஷ்டம். கண்டிப்பா எந்த தெய்வமும் நம்ம தெய்வத்திடம் எல்லா கோயிலுக்கும் போவோம், எல்லா சாமியும் வீட்டில் வச்சு கும்பிடுவோம். ஆனா நம்ம ராகுகால பூஜையில் எப்படி தெரியுமா, ஒரே தெய்வம், எல்லாமே நீதான் அம்மா அப்படின்னு நம்ம கும்பிடுறோம். அப்ப அவ நம்மளை காப்பாத்தாம விட்டுருவாளா?
பாதகமலத்தை வைத்தால் இப்போ ஒரு அடியார் சொன்னாங்க பாருங்க, வீட்டை சுத்தி 3 வலம் வந்துச்சு எங்க அம்மாவுக்கு கனவுல அப்படின்னாங்க. ஏன்னா நான் இருக்கேன், உன்னை பார்த்துக்கிறேன். இப்போ ஒரு அடியார் பேசினாங்க பாருங்க, செய்வினை இருக்கு, ராகுகால பூஜை செய்து பாதகமலத்தை வாங்கி வைங்க, செய்வினிலிருந்து விடுபடுவதற்கு நல்ல பாதையை காட்டுவார், உங்களுக்கு எல்லா விதமான வழியும் காட்டுவார். எந்த ரூபத்திலும் உங்களுக்கு அடுத்த கட்டத்திற்கு எப்படி வெளியில வரணும்னு காட்டிட்டு திருப்பி மீண்டும் அந்த செய்வினை உங்களை நெருங்காமல் இருப்பதற்கும் வழி காட்டிடுவார். ஏன்னா யாராவது ஒருத்தன் எதையாவது ஒன்று செஞ்சுக்கிட்டு தான் இருப்பான். உங்களுக்கு எதிரின்னு ஒருத்தன் முடிவு பண்ணிட்டானா உங்களுக்கு எந்த ரூபத்தில் வேணா செய்வான். அக்கம் பக்கத்தினால வேணா சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். எங்கேயோ இருக்கிறவங்க உங்கள்கிட்ட எப்படி வந்து நேராக சண்டை போடுவான்? நானா நீயான்னு பார்த்துக்கிறதுக்கு பில்லி சூன்யம் தான் அவனுக்கு கை வந்த கலை. அவனுக்கு தெரிஞ்சதை அவன் செய்கிறான். நீங்க எப்படி ஜெயிக்கணும்? உங்களுக்கு ஒரு தெய்வத்தை வச்சுக்கோங்க. இந்த தெய்வத்தை பிடிங்க. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி, அதர்வன வேதத்தின் சிம்மாசனேஸ்வரி, உங்களை காக்கின்ற சக்தி, உங்கள் தலைமுறையை காக்கின்ற சக்தி, உங்கள் வம்சத்தை காக்க போகின்ற சக்தி, உங்கள் வம்சத்துக்கே இந்த சக்தியை எடுத்து வைத்து விட்டு போங்க. அதற்கு வீட்டில் பாதகமலம் இருக்கணும். உணர்ந்து உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் பாதகமலம் பெறலாம். நீங்கள் தொடர்பு கொண்டு பேசுங்கள் அல்லது வாட்ஸ்அப்பில் கேளுங்க. வாட்ஸ்அப்பில் நீங்கள் பூஜை பண்ணுறன்ற தகவலை சொல்லுங்க. எல்லா தகவலும் உங்களுக்கு சொல்லுவாங்க. எப்போ முடியுமோ பதிவு செய்து கொள்ளுங்கள். முடிந்தால் இந்த நவராத்திரியில் வழங்கக்கூடிய பாதகமலத்தை பெற முயற்சி செய்யுங்கள். நவராத்திரியில் வைத்து 10 நாளும் யாகம் செய்து, நவராத்திரினாலே ரொம்ப சிறப்பு. ஜெயபிரத்திங்கிரா நவராத்திரி யாக பெருவிழான்னு நடத்துகிறோம். 10 நாளும் தாய் வீட்டு சீரெல்லாம் அதில் கொடுக்குறோம். யாக பெருவிழாவுக்கு உங்களால் முடிஞ்ச கைங்கரியங்கள் செய்யுங்க. நவராத்திரி ஒரு நாள் ஹோம கட்டளை ஏற்று நடத்துங்க. உங்களால் முடிஞ்ச கைங்கரியம் செய்யுங்க. இல்லைன்னா உடல் உழைப்பு கொடுங்க. 10 நாளும் வந்து சேவை செய்யுங்கள். நீங்கள் சேவை செய்யும் போது உங்களுடைய தேவையெல்லாம் அன்னை பார்த்துக் கொள்வாள். புரியுதா? அவளுடைய புகழை நீங்கள் பரப்புங்கள். உங்களுடைய வாழ்க்கையை அவள் பார்த்துக் கொள்வாள். முடிந்தவர்கள் பாதகமலம் பெற முயற்சி செய்யுங்கள். நவராத்திரியில் வைத்து வழிபட்ட பாதகமலம் உங்களுக்கு பௌர்ணமி என்று கொடுக்கின்றோம். 17ஆம் தேதி பௌர்ணமி என்று அக்டோபர் மாதத்தில் கொடுக்கின்றோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சரியா? கண்டிப்பா சுவாமி. வருகிற அக்டோபர் 17ஆம் தேதி பௌர்ணமி என்று கொடுக்கக்கூடிய பாதகமலம் வாங்கணும் நினைக்கிற அடியார்கள் இதற்கான பதிவுகளை தொடர்ந்து செய்துட்டே வராங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். இன்னொரு நேயர் இணைப்புல. நிச்சயமா. வணக்கம். ஜெய் பிரத்யங்கிற நேரம். யாருங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் சாமி. நான் மயிலாடுதுறை தேவேந்திரன் பேசுறேன். சொல்லுங்க பேசுங்க. சொல்லுங்க தேவேந்திரன். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். கடன் பிரச்சனைகள் அதிகமா அடைஞ்சு வர மாட்டேங்குது. கடன் பிரச்சனை இருக்கு இல்லையா? நம்ம நிகழ்ச்சியை புதிதா பாக்குறீங்களா? ஆமாங்க ஐயா. கவலைப்படாதீங்க. ராகுகால பூஜை வீட்டில் எப்படி செய்யணும் அலுவலக நம்பரில் தொடர்பு கொண்டு கேட்டு வீட்டில் ஆரம்பிங்க. முடியும் போது நம்ம பீடத்தில் நடக்கக்கூடிய ஹோமத்தில் வந்து கலந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை சண்டி ஹோமம் இருக்கு. முடிந்தால் கலந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். அப்படி இல்லைன்னா அஷ்டமி நடுநீசி ஹோமத்தில் கலந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். தேதிகள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ராகுகால பூஜையை வீட்டில் ஆரம்பிங்க. அம்மா கூடவே எனக்கு கடன் பிரச்சனை இருக்கு, இதுல இருந்து விடுதலை பெற வழிகாட்டுமான்னு வேண்டிக்கோங்க. இப்ப நான் மந்திரம் சொல்லித்தரேன், கூட சேர்ந்து சொல்லுங்க. ஜெய் பிரத்திங்கிரே, ஜெய் பிரத்திங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே. ஜெய் ஜெய் பிரத்திங். நல்ல மந்திரம் அழகா வருது. தொடர்ந்து சொல்லுங்க. அம்பாளுடைய பாடல்களை வீட்டில் ஒலிக்க செய்யுங்க. ராகுகால பூஜை செய்யுங்க. நம்ம பீடத்தில் நடக்கக்கூடிய ஹோமத்தில் கலந்துக்கோங்க. இன்றே ராகுகால பூஜையை படம் இல்லாமல் ஆரம்பிங்க. நாளைக்கு படத்தை வச்சுக்கலாம். நல்லா இருங்க. அழைத்ததுக்கு ரொம்ப நன்றி ஐயா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம் சுவாமி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அடியார்களின் நலனுக்காக தான் நீங்க தொடர்ந்து ஒவ்வொரு விஷயமுமே வந்து அடியார்களின் நலனை கருத்தில் கொண்டு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த வகையில தான் சர்வ மங்களா எண்ணையும் வந்து நீங்க வந்து அறிமுகப்படுத்தி இப்ப கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க சுவாமி. நம்மளுடைய தினசரி ராகுகால பூஜை, பாதகமல பூஜை செய்யக்கூடிய அடியார்கள் அத்தனை பேருமே இந்த சர்வ மங்கள எண்ணெயை பயன்படுத்துவதன் மூலியமா இன்னும் அன்னையினுடைய சக்தியை அவங்களால துரிதமா உணர முடியுது அப்படிங்கிறது தான் முதல் விஷயமா எல்லா அடியார்களுமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ சர்வ மங்கள எண்ணெயினுடைய பலன்கள் மற்றும் அதை வாங்கம் நினைக்கிறவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யலாம்? நிச்சயமா சர்வமங்கல எண்ணெய் என்பது நம்ம வீட்டில் விட்டு விளக்கேற்றும் போது என்ன ஆகும், நம்ம ஜெய்பிரத்திங்கிற யாகம் செய்ததுக்கு சமமாக இருக்கின்றது என்பதை அம்பாள் நமக்கு உணர்த்தியிருக்கா, எனக்கு சொல்லியிருக்கா. ஒரு அடியார் வந்து என்னோட ஆலோசனை பார்க்கும்போது வந்து கேட்குறார், சுவாமி நான் சர்வமங்கல எண்ணெய் விட்டு விளக்கேற்றுறேன், சொத்து பிரச்சனைக்காக வேண்டிக்கிறார். அது வீட்டை சுற்றி இருக்கு. அப்படி விளக்கேற்றி வேண்டிக்கிட்டு இருக்கும்போது இப்போ புதிதாக அம்பாள் படம் வாங்கி வச்சிருக்காரு. அந்த படத்திலிருந்து அன்னை அவள் எழுந்து வந்து அந்த வீட்டை சுற்றி அந்த சொத்து பிரச்சனை சொன்னார் பாருங்க, அப்படி சுற்றி பார்த்துட்டு போய் அந்த படத்தில் போய் திரும்பி உட்காந்துடலாம். எப்படி? அப்ப சர்வமங்கல எண்ணெயை விட்டு விளக்கேற்றுற இடத்துல அவ வரான்றது சத்தியமான உண்மை. கண்டிப்பா நான் உணர்ந்து விட்டேன், அது அடியார்கள் உணர்ந்து சொல்றாங்க. அப்ப அந்த இடத்துல எப்படி அவ எழுந்து போய் பார்த்துட்டு அதை போய் பார்த்துட்டு உட்காந்துட்டா.
அப்போ அது என்ன பிரச்சனையோ அதுக்கு தீர்வு தரப்போகிறேன். என்கிட்ட வரும்போது இந்த பிரச்சனைக்காக வேண்டிட்டு இருக்க சாமி ஆலோசனைக்கு வந்தபோது சொல்கிறாங்க. அப்போ நான் சொன்னேன், அவளே ஏஞ்சி வந்து பார்த்துட்டாளேப்பா, உனக்கு புரியல, நான் புரிய வச்சேன்னா என்ன சொல்லுவேன்னா, அம்பாள் உன்னுடைய சொத்தை பார்த்து விட்டால் அதில் என்ன பிரச்சனை இருக்குன்னு அவள் பார்த்துட்டா, அவள் சரி பண்ணி தரப்போறா. இதே போல் சர்வமங்கல எண்ணெய் விட்டு விளக்கேற்று என்னிடம் வந்து சொல்லிட்டு போனால நானும் வேண்டிக்கிறேன், சீக்கிரம் அதுக்கு விடிவு கிடைச்சிடும் இருக்கேன். என்ன அர்த்தம்னா, நம்ம அந்த எண்ணெயை விட்டு விளக்கேற்றும் போது அன்னை அவள் அங்கு வருகின்றாள். அவ வரும்போது நீங்க 20 நிமிடம் முதல் பிரார்த்தனை செய்யணும். 2 அகல் தீபம் வச்சிருக்கோம், அதுல சொட்டு கணக்கு விட்டு விளக்கேற்ற சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு நார்மலா ஒரு பிரச்சனை இல்லைன்னா கம்மியான சொட்டுக்கள் சொல்லுவாங்க, அலுவலகத்தில் கேட்டுக்கோங்க. அதிகமான பிரச்சனையாக இருந்தால் அதிகமான சொட்டுக்கள் விட சொல்லுவாங்க. அப்படி விட்டுட்டு நல்லெண்ணெய் விட்டு விளக்கேற்றி ராகு காலத்தில் முதல் எல்லாம் வச்சதுக்கு அப்புறம் அம்மா கூடவே இருமா வழி நடத்துமான்னு சொல்லிட்டு முதல் உங்க பிரார்த்தனையை வைங்க. என்ன பிரச்சனையோ அதை ஒன்று வைங்க, அந்த பிரச்சனையை மட்டும் வேண்டிக்கோங்க. அம்மா எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, செய்வன பிரச்சனை இருக்குது, தொழில் பிரச்சனை இருக்குது, தொழிலில் பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்குது, கடன் பிரச்சனை இருக்குது, சொத்து பிரச்சனை இருக்குது, கணவன் மனைவிக்குள் டைவர்ஸ் கேஸ் இருக்குது, பிள்ளைகள் ஒழுக்கம் இல்லை, பிள்ளைகளுக்கு கல்வி வேணும். புரியுதா? அந்த நேரத்து அந்த சூழ்நிலை நமக்கு அப்பப்போ ஒரு பிரச்சனை வந்துட்டு போகும், வராமலாம் இருக்காது. அப்போ அந்தந்த சூழ்நிலையை சொன்னால் அந்தந்த பிரச்சனைக்கு ஏற்றாது போல் உடனே தீர்வுகளுக்கு உண்டான வழியை அன்னை அவள் கொடுத்துறா, அதை நிறைவேற்றி கொடுக்குறான். அதுதான் சர்வமங்கல எண்ணெயுடைய சக்தி. அந்த சக்தியை நம்ம அடியார்கள் யாரெல்லாம் பயன்படுத்தணும்னா, முதல் பாத கமலம் வச்சிருக்கவங்க அவசியம் பயன்படுத்துங்க. அதே போல புதிதாக ராகுகால பூஜை இனிமே செய்ய போறேன்னா முதல் ஆரம்பிக்கும் போதே அந்த எண்ணெயை விட்டு விளக்கேற்றி ஆரம்பிங்க. தடையே வராது. நிறைய பேருக்கு ராகுகால பூஜை பண்ணும்போது தடை வருது, அப்படியே விட்டுறாங்க, அதுக்கப்புறம் மறந்துடுறாங்க, அப்புறம் 2 வருஷம் கழிச்சு 3 வருஷம் கழிச்சு திருப்பி கேட்குறாங்க. அதனால தயவு செய்து புதிதாக பார்க்கின்றவர்கள் முடியுமானா அந்த எண்ணெயை விட்டு விளக்கேற்றி ஆரம்பிக்கும் போதே அப்படி ஆரம்பிங்க. உங்களுக்கு தடை வராது, சீக்கிரம் என்ன வேண்டுங்களோ அது கைகூடும். புரியுதுங்களா? பாதகமலம் வச்சிருக்கவங்க அவசியம் பயன்படுத்திக்கோங்க. அன்னையின் சக்தி அதிகமாக வந்து உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு என்ன தேவையோ அதை கொடுப்பா, அடுத்த கட்டத்துக்கு உங்களை அழைத்து செல்வா. அதே போல பரிகாரம் செய்தவர்களும் நீங்கள் பரிகாரத்துக்கு எதற்காக பதிவு செய்தீர்களோ இந்த எண்ணெயை விட்டு விலக்கேற்றி அந்த ஒரு கோரிக்கையை வச்சு வேண்டிக்கோங்க. சீக்கிரம் அந்த பரிகாரத்துக்காக என்ன கொடுத்துருக்குமோ அதுவும் சீக்கிரமாக நடக்கும். பரிகார எண்ணெயை பயன்படுத்திக்கோங்க. சரியா? கண்டிப்பா சுவாமி, இந்த தெளிவான விளக்கத்துக்கு ரொம்பவே நன்றி. நம்ம தொடர்ந்து பேசலாம் இன்னொரு நேயர்கிட்ட பேசிட்டு. நிச்சயமா. வணக்கம், ஜெய் பிரத்யங்கிற நேரம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். சரிங்கம்மா, உங்களுடைய பெயர் சொல்லுங்க. என் பேர் கண்ணாக்கா. சரிங்கம்மா, சுவாமிகள்கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. சாமி கும்பிடுறேன் சாமி. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. சாமி, எங்க வீட்டுக்காருக்கு எனக்கும் ஒரே பிரச்சனையா இருக்கு, ஒரு வேலைக்கு உண்மை போறது இல்ல. சரிம்மா. ஒரு கவர்மெண்ட் பார்த்தாரு, குடிச்சிட்டு வந்தாரு, பார்த்த இடத்துல செய்வன கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்க. சரி, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, குடும்பத்துல ஒற்றுமை இல்ல, செய்வன பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா? பார்த்த இடத்தெல்லாம். ஆமா சாமி. கவலைப்படாதீங்க. நிகழ்ச்சியை புதிதா பாக்குறீங்களாமா? ஆமா. இதோட நீங்க 2வது முறையாக செய்வனை பிரச்சனைன்னு சொல்றீங்க. கவலைப்படாதீங்க. நம்மளுடைய ஜெய் பிரத்யங்கிரா தினசரி ராகுகால பூஜை வீட்டில் ஆரம்பிங்க. ராகுகால பூஜை நீங்க வீட்டில் ஆரம்பிச்சாலே உங்களுக்கு இந்த செய்வனை பிரச்சனை, கணவன் மனைவி ஒற்றுமை பிரச்சனை இருந்து வெளிவருவதற்குண்டான வழியை அன்னையவள் அழகாக சொல்லி தருவாள். அந்த பூஜையை ஆரம்பிக்க அடுத்த கட்டத்துக்கு உங்களை அழைத்து செல்வாள். 21 நாளுக்குள்ள நல்ல மாற்றத்தை உணர வைப்பாள். அஷ்டமி நடுநிசி ஹோமத்தில் கலந்து கொள்ள முயற்சி செய்யுங்க. மாதம் தோறும் தேய்பிரை அஷ்டமி நடக்கும். அதுல வந்து கலந்துக்கிட்டு ஒரு முறை மிளகாய் செங்கல் செய்ய முயற்சி பண்ணுங்க. அடுத்த அஷ்டமிக்குள்ள உங்கள் வாழ்க்கையில பல பிரச்சனையிலிருந்து வெளியே வந்துருவீங்க. என்னென்ன செய்வன பிரச்சனை இருக்கோ, என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதுல இருந்து எல்லாத்திலிருந்து வெளியே வருவதற்கு உண்டான வழி அன்னை அவள் காட்டிடுவா. ராகுகால பூஜை பண்ணுங்க. பீடத்தில் நடக்கக்கூடிய அஷ்டமி நடுநிசி ஹோமத்தில் கலந்து கொள்ள முயற்சி செய்யுங்க. இப்ப நான் மந்திரம் சொல்லித்தரேன், கூட சேர்ந்து சொல்லுங்க. ஜெய் பிரத்யங்கிரே. ஆமா, திருப்பி சொல்லலாம். ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே. வரலன்னு கவலைப்படுவானா? யூடியூப்ல நம்ம பாடல்கள் இருக்கு, அதை போட்டு கேளுங்க. அந்த மந்திரம் வாயில் வரும். அதுக்கப்புறம் சொல்லுங்க, மனசுக்குள்ள சொல்லுங்க. எப்படி சொன்னாலும் ஏத்துப்பா. உங்களுக்கு எப்படி வருதோ அப்படி சொல்லுங்க, அவளுக்கு தெரியும். நீங்க தொடர்ந்து சொல்லிட்டு வாங்க. அம்மா கூட இருமா, வழி நடத்துமா. ராகுகால பூஜையை உடனே ஆரம்பிக்குமா, நல்லா இருக்குமா? கண்டிப்பாமா, அழைத்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்றிலிருந்து ராகுகால பூஜையை செய்ய ஆரம்பிச்சிடுங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம் சுவாமி. அதாவது இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியிலே வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் வந்து செய்வினை கோளாறு பிரச்சனையை பத்தி வந்து நம்ம கிட்ட சொல்லிட்டாங்க. அதாவது ஒரு மனிதன் வந்து அவனுடைய வாழ்க்கையில முன்னேறான் அப்படின்னாலே அவங்களுக்கு இந்த மாதிரியான செய்வினை, பில்லி சூனியம், இந்த மாதிரியான எதிர்மறை விஷயங்களும் அவங்கள சுத்தி வந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. இப்போ நம்மளுடைய அமாவாசை பரிகார பூஜை முறைகள் செய்யணும்னு நினைக்கிறவங்க, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எங்களுக்கு இருக்கு, ஆனா என்ன செய்யணும் அப்படிங்கிற வழியே தெரியாம இருக்கிறவங்க, உங்களை வந்து நேரடியாக பார்க்கணும் நினைத்து அமாவாசை பூஜை முறைகளை செய்யணும் நினைக்கிறவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யலாம்? நிச்சயமா பரிகார பூஜை என்பது
அன்னை அவள் நமக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம். ராகுகால பூஜையிலேயே செய்வினை பிரச்சனை சரியா போகுது, பாதகமல பூஜையிலேயே செய்வினை பிரச்சனை சரியா போகுது, சிம்ம முகக்கவசம் புரொடெக்டர் தாயத்து போடும்போதே செய்வினை பிரச்சனை சரியா போகுது. அப்ப பரிகாரம் செய்யும் போது சரியா போகுமா போகாதா? கண்டிப்பாக சரியாகும். ஆனா அது அவர்களுக்கு எந்த சூழ்நிலையில் இருக்குன்னு என்பதை தெரிந்து கொள்ளணும். இப்போ பார்த்த உடனே நீங்கள் ஆலோசனைக்கு வந்த உடனே உங்களுக்கு சொல்வேன், நீங்கள் பரிகாரம் செய்தால்தான் சரியாகும். சில பேருக்கு பரிகாரம் செய்ய முடியாது, பொருளாதாரம் மட்டும் இல்லை, அவங்களால செய்யவே முடியாது, பணம் இருந்தாலும் செய்ய முடியாது. அப்போ அவங்களுக்கு முதல் பிரார்த்தனை வழிபாட்டு முறையில் எல்லாமே சொல்லித்தருவோம். அப்போ அதை அவங்க செஞ்சுட்டு வரும்போதே ஒரு 21 நாள் 48 நாளில் மாற்றங்கள் தெரியும். அடுத்தது முடியும் போது செய்யுங்க, அப்படி தான் சொல்லி அனுப்புகிறோம். உடனே என்னை வந்து யார் வந்து பார்த்தாலும் நாளைக்கே பரிகாரம் செய்து கொள்ளுங்கள், உடனடியாக பரிகாரத்துக்கு பதிவு செய்துங்கள். என்றைக்குமே யாருக்கும் சொல்கிறேன், வீட்டுக்கு போங்க, பொறுமையாக ராகுகால பூஜை பண்ணுங்க, பாதகமல பூஜை பண்ணுங்க, அன்னை அவளே உங்களுக்கு பரிகாரம் செய்வதற்கு நிச்சயமாக வழிகாட்டுவான்னு சொல்றேன். இந்த பரிகாரம் என்பது இந்த பில்லி சூன்யம் ஏவல் யாரு வேணாலும் நமக்கு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்கம்மா. இப்ப நீங்க எங்க போனாலும் எல்லாரும் எடுக்கிறேங்க எல்லாம் சொல்லுவாங்க, எடுக்கிறது தப்பு இல்லை, அதெல்லாம் அவங்கவுங்க விருப்பங்கள் செய்வாங்க. ஆனா நமக்கு திருப்பி வச்சுக்கிட்டே இருப்பானே. நீங்க கொஞ்சம் நல்லா இருக்கிறத பார்த்தா உடனே திருப்பி செய்வான், உங்களுடைய நடவடிக்கைகளை பார்த்து திருப்பி செய்வாங்க. அப்படி செய்யும்போது நம்மளை தற்காத்துக் கொள்ளணுமே தவிர நம்ம கிட்ட பரிகாரங்கள் போது உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளணும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்துவிட்டால் நம்மளிடம் வந்து அதை நம்மளை அண்டாது, அது விலகி போகும். அதுதான் நம்ம பரிகாரம். அன்னை அவள் நமக்கு கொடுத்த அந்த ஒரு பரிகாரத்தின் சக்தி, பரிகாரத்தின் ரகசியம். நீங்க என்ன செஞ்சீங்கன்னு தெரியாது, உங்களை வச்சுக்கிட்டு ஒரு யாகமும் பண்றது இல்லை. நான் உங்களை வர வச்சுக்கிட்டு உங்களுக்கு எந்த பூஜையும் நான் பண்றதில்லை. நீங்க வீட்டில் ராகுகால பூஜை பண்ணுங்க, சர்வமங்கல எண்ணெய் விட்டு விளக்கேத்துங்க. செய்வின பிரச்சனை இருக்கு, அஷ்டமி நடுநி சிவமத்தில் வந்து மிளகாய் சங்கல்பம் செய்யுங்க, அஷ்டமி நடுநி சிவமத்துக்கு தொடர்ந்து வாங்கன்னு சொல்றேன். நம்ம பரிகாரங்கள் மூலமாக மாற்றங்களை கொடுக்குறோம். எத்தனையோ பேர் பரிகாரத்தின் மூலமாக குடும்பம் பிரிந்த குடும்பத்தை சேர்த்து வச்சிருக்கு. பரிகாரத்தின் மூலமாக ஒரு அடியாருக்கு குழந்தையே பிறக்கக்கூடாதுன்னு செய்வன பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க குலதெய்வ கோயிலில் போயிட்டு பிரார்த்தனை பண்ணும்போது அங்கே குலதெய்வ கோயிலில் நீ வணங்குற தெய்வத்தின் மூலமாக ஒரு பரிகாரம் செய்து கொள், அந்த தெய்வத்தின் மூலமாக பரிகாரம் செய்துட்டு வா, அதை முதல் எடுத்துரு, உனக்கு குழந்தை கிடைக்கும். குலதெய்வத்துக்கிட்ட அருள் வந்திருக்கு பூசாரி மூலமாக. அதன் மூலமாக நாங்கள் பூஜை பண்ணுறது இது மட்டும்தான் சாமின்னு வந்து கேட்டு இப்போ அவங்களுக்கு அழகான பெண் குழந்தை இருக்கேன் பண்ண ஒரு 3 மாதத்தில் தங்கிடுச்சு, நல்லபடியாக இருக்க குழந்தை. எப்படி அந்த கணவன் மனைவி 2 பேருக்கு செஞ்சோம், அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்துக்கே செஞ்சுக்கிட்டாங்க, அடுத்தடுத்து அவங்க அனுபவிச்சு ஒன்று ஒன்றா செஞ்சுக்கிறாங்க. அதனால பரிகாரம் என்பது நிரந்தர தீர்வு. 7 வயது 14 வயது 21 வயதுக்குள்ள செய்ய முயற்சி பண்ணுங்க. முக்கியமாக செய்வினை பிரச்சனை இருக்கேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, அதுக்கு பரிகாரங்கள் உண்டு. செய்வினை பிரச்சனைக்கு மட்டும்தான் பரிகாரமா? எல்லா பிரச்சனைக்கும் பரிகாரம் உண்டு. அதற்கு முன்னாடி உங்கள் பிரச்சனை என்னன்றதை தெளிவாக ஆலோசனை மூலமாக தெரிந்து கொண்டு கர்ம வினைகளை பற்றி, ஜெயபிரத்திங்கிரா தினசரி ராகுகால பூஜையில் எப்படி பிடிக்கலாம் என்பதை பற்றி, பாதகமலத்தின் மூலமாக அன்னையிடம் எப்படி நெருங்கலாம் என்பதை பற்றி, சர்வமங்கல எண்ணெயை விட்டு விளக்கேற்றினால் என்னென்ன நடக்கும் என்பதை பற்றி அனைத்தும் தெரிந்து கொண்டு சிம்ம முகக்கவசம், புரொடெக்டர் தாயத்து, விளக்கேற்ற எண்ணெய், நம்ம உடம்புல தடவிக்கிற பிரபஞ்ச சக்தி எண்ணெய், அனைத்து விதமான சக்திகளையும் புரிந்து கொள்ள ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஸ்பீச் இருக்கு. 15 நாளைக்கு ஒரு வாட்டி, வாரத்துக்கு ஒரு முறை இருக்கு. அதை அவசியம் தெரிந்து கொண்டு அதில் உங்களோடு தனியாக பேசுவதற்கு என்னோட வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய பிரச்சனையை சொல்லிட்டு எது முடியும் என்பதை தெரிந்து கொண்டு உங்களால் முடிந்ததை செய்து அன்னையிடம் நெருங்குங்கள். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து தீவினைகளும் உங்களை விட்டு விலகும். அது நீங்கள் முடிந்தால் பரிகாரத்தின் மூலமாகவும் சாதித்துக் கொள்ளுங்கள். உலகத்தில் எங்கு இருந்தாலும் பரிகாரத்தின் மூலமாக அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு செய்து தரப்படும். முடிந்தவர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சரியா? கண்டிப்பா சுவாமி. அமாவாசை பரிகார பூஜை முறைகள் செய்யணும் நினைக்கிற அடியார்கள் எல்லாருமே வந்து தொடர்ந்து அலுவலக எண்ணுக்கு தொடர்பு கொண்டு அதற்கு குறித்த கூடுதல் தகவல்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நம்ம தொடர்ந்து பேசலாம் இன்னொரு நேர்கிட்ட. வணக்கம், ஜெயபிரதிங்கிற நேரம். யாருங்கிறது பேசுறீங்க? நாங்க பெங்களூர்ல இருந்து பேசுறோம் மேடம். வணக்கம்மா, உங்களுடைய பெயர் சொல்லிட்டு சுவாமிகள்ட்ட பேசுங்க. என் பெயர் ஜெயந்தி. சுவாமிகள்ட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. வணக்கம் சாமி. வணக்கம்மா. நாங்க பெங்களூர்ல இருந்து பேசுறேன். சரிம்மா. எங்க பாப்பாக்காக கேட்கணும். சொல்லுங்கம்மா. 2001ல பிறந்தாங்க. 16. பரவாயில்ல, விஷயம் என்னன்னு சொல்லுங்க. விஷயம் என்னன்னு சொல்லுங்கம்மா. கல்யாணத்துக்காக கேட்கலாம். என்ன வயசு ஆகுதுமா? பொண்ணுக்கு 24. சரிம்மா, நம்ம நிகழ்ச்சியை புதிதா பாக்குறீங்களாம்மா?
இப்பதான் முதல்ல ராகுகால பூஜை பண்ணுங்க. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை சண்டி ஹோமம் நமது பீடத்தில் நடக்குது. மஞ்சள் குங்குமம் வாங்கிட்டு வந்து பொண்ணு கையில கொடுத்து இல்ல பொண்ணை கூட்டின்னு வந்து யாகத்துல செலுத்த முயற்சி பண்ணுங்க. ரொம்ப எளிமையான விஷயம். முடிந்தால் இல்லைன்னா அடுத்த சண்டி ஹோமம் எப்பன்னு தெரிஞ்சுக்கோங்க. வீட்டில் முதல்ல ராகுகால பூஜை நாளை 10:12 ராகு காலத்துல நீங்க ஆரம்பிங்க. ஜெய் பிரத்திங்கரே ஜெய் ஜெய் பிரத்திங்கரே மந்திரத்தை சொல்லுங்க. அம்மா திருமண பாக்கியத்தை கூட்டி கொடுமான்னு கேளுங்க. நிச்சயமாக 21 நாள்ல இருந்து 90 நாளுக்குள்ள திருமணத்துக்கு உண்டான வழியை காட்டி கொடுப்பா. நல்லா இருங்கம்மா. இப்ப மந்திரம் சொல்லித்தரேன், கூட சேர்ந்து சொல்லுங்கம்மா. ஜெய் பிரத்திங்கரே ஜெய் பிரத்திங்கரே ஜெய் ஜெய் பிரத்திங்கரே. ஜெய் ஜெய் பிரத்திங்கரே. இந்த மந்திரத்தை சொல்லுங்க, பொண்ணுக்கு சொல்லி கொடுங்க. யூடியூப்ல நம்மளுடைய பாடல்கள் எல்லாம் இருக்கு. ராகுகால நேரத்தில் வீட்டில் ஒலிக்க செய்யுங்க. ஜெய் பிரத்திங்கரே ஜெய் ஜெய் பிரத்திங்கரே சொல்லிக்கிட்டே இருங்க. பீடத்தில் நடக்கக்கூடிய ஹோமம் இந்த வாரம் வர ஞாயிற்றுக்கிழமை இருக்கு. முடிந்தால் பயன்படுத்திக்கோங்க. நல்லா இருங்கம்மா. கண்டிப்பாமா. அழைத்ததுக்கு ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. தொடர்ந்து இந்த தருணத்துல பாதகமலம் மற்றும் ராகுகால பூஜைகளை செய்யறதுனால ஏற்படக்கூடிய மகிமைகளுக்கான தொகுப்பு நம்ம நேர்களுக்கு கொடுத்துருவதில்லாம். நேர்களே, ராகுகால பூஜை மற்றும் பாதகமல பூஜைகளை தொடர்ந்து செய்யறதுனால ஏற்படக்கூடிய மகிமைகளுக்கான தொகுப்பு இதோ உங்களுக்காக. ஜெய் பிரத்யங்கரே ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரா தாச சுவாமிகள் வழங்கும் ஜெய் பிரத்யங்கரா பாத கமலம். அதர்வண வேதத்தின் தலைவி. இந்த உலகத்தில் நமக்கு ஏற்படும் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும் ஒரே மகா சக்தி ஜெய் பிரத்யங்கரா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஜெய் பிரத்யங்கரா அன்னையின் பாதம்தான் நமக்கு கதி என்ற ஒரே சிந்தனையோடு வழிபட்டு வந்தால் உங்கள் தடைகளையும் கஷ்டங்களையும் தவிடு பொடியாக்கி அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களையும் அள்ளி வழங்கும் அற்புத சக்தி அன்னை ஜெய் பிரத்யங்கரா. உலகத்திலேயே முதன் முறையாக கோடான கோடி பக்தர்கள் வாழ்வில் வெற்றி நடை போட என்றும் நம்முடன் இருந்து வழிநடத்தி செல்ல, எதிரிகள் நம்மை நெருங்காதிருக்க, நவக்கிரக பிடியில் இருந்து நம்மை காக்க தெய்வ சக்தி பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் ஜெய் பிரத்யங்கரா பாத கமலத்தை நமக்கு ஒரு ஆசானாக, ஒரு குருவாக, ஒரு முன்னோடியாக இருந்து வடிவமைத்து அருளியுள்ளார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கராதாச சுவாமிகள். மகா சக்தி படைத்த 6 அற்புத கிடைப்பதற்கு அரிய மூலிகைகளை கொண்டு தந்திர சாஸ்திர முறைப்படி உருவாக்கப்பட்டது ஜெய் பிரத்யங்கரா பாத கமலம். உங்கள் வாழ்வில் ஒளி பெற, நலம் பெற, வளம் பெற ஜெய் பிரத்யங்கரா நவராத்திரி ஹோமத்தில் வைத்து பூஜிக்கப்பட்ட ஜெய் பிரத்யங்கரா பாத கமலம் புரட்டாசி மாதம் 17/10/2024 பௌர்ணமி அன்று வழங்கப்பட உள்ளது. குறைந்த நபர்களுக்கு மட்டும் அன்றே வழங்கப்படுகிறது. வேண்டுபவர்கள் முன்பதிவு செய்ய வேண்டிய தொலைபேசி எண்கள் 9022330000 மற்றும் 9840086373. ஜெய் நன்றாக, குருவாழ்க, குருவே துணை. நான் திருப்பத்தூர் மாவட்டத்திலேருந்து வரேன். என் பேர் சத்யா. எங்கள் நாத்தனார் தான் சொன்னாங்க இது மாதிரி ராகுகால பூஜை செய்யுங்கன்னு சொல்லிட்டு செஞ்சு என் பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஆகி குழந்தை தங்கி இருந்துச்சு. மாதமாக இருந்தபோது குழந்தை உடம்பு சரியில்லாமல் இருந்தா. பிபி சுகர் எல்லாம் இருந்துச்சு. இந்த பூஜை பண்ணி இந்த பேரிச்சம்பழம் தண்ணீர் எல்லாம் கொடுத்த பின்னாடியே அது பிபி அதெல்லாம் நார்மலாக ஆயிடுச்சு. ஆனால் ஹாஸ்பிட்டலில் வந்து குழந்தை பிறக்கிற டேட்டில் வந்து நார்மலாக பிறக்காது, ஆப்ரேஷன் பண்ணி தான் பிறக்கணும் சொன்னாங்க. இந்த அம்மாவுக்கு வேண்டின்னு போனேன், நல்லபடியாக குழந்தை பிறக்கணும் அம்மா, நீ தான் எங்களுக்கு துணையாக இருக்கணும், நீ எங்களுக்கு துணையாக இருந்து எங்களுக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்கணும், நார்மலாகவே பிறக்கணும்னு வேண்டிக்கினேன். அதே மாதிரி நார்மலாகவே பிறந்துச்சு. அதுக்கப்புறம் பாதகமலை வாங்கி இப்போ 3 வருஷமாக செஞ்சுன்னு இருக்கேன். இதனால் வந்து எனக்கு எல்லா பிரச்சனையும் வந்து பண பிரச்சனை எல்லாமே ஓரளவுக்கு எல்லா பிரச்சனையும் நீங்கிச்சு இந்த பூஜை பண்ண பின்னாடி. இதுக்கப்புறமும் எனக்கு வந்து என் பொண்ணுக்கு வந்து 2வது குழந்தை பிறந்துச்சு. குறை மாதத்துலேயே பிறந்துருச்சு. அந்த குழந்தை வந்து 8 மாதத்துலேயே பள்ளிக்கூட தண்ணி உடஞ்சிருந்தனால அந்த குழந்தை வந்து நல்லா இருக்காதுன்ற மாதிரி சொன்னாங்க டாக்டரு. இந்த அம்மாவை வேண்டிக்கினேன், நல்லபடியாக குழந்தை பிறந்து குழந்தையும் அம்மாவும் நல்லபடியாக வரணும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கினேன். அதே மாதிரி நல்லபடியாகவும் நான் இன்றைக்கி குழந்தையோட என் மகளையும் கூட்டின்னு வந்துருக்கேன். நல்லாவும் இருக்கிறாங்க. இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. என்னை போல் கஷ்டப்படுறவங்க எல்லாமே இந்த பூஜை செஞ்சு நல்லபடியாக இது பண்ணுங்க. இந்த பூஜை கொடுத்த குருஜிக்கு கோடான கோடி நன்றி. ஜெய் பிரத்யங்கரே ஜெய் ஜெய் பிரத்யங்கரே.
ஒவ்வொரு மாதமும் தேய்பிறை சதுர்தசி அன்று சர்வ அமாவாசைக்கு முதல் நாள் ஸ்ரீ மங்கள மகா சண்டி ஹோமம் வரும் செப்டம்பர் 1ஆம் தேதி மற்றும் தேய்பிறை அஷ்டமி அன்று ஜெய் பிரத்யங்கரா நடுநிசி ஹோமம் வரும் செப்டம்பர் 24ஆம் தேதி நடைபெறும். அனைவரும் கலந்து கொண்டு அம்பாளின் அருளையும் குருவின் பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பெறவும். ஞாயிறுதோறும் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை ராகுகால நேரத்தில் கூட்டு வழிபாடு நடைபெறும். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஜெய் பிரத்யங்கரா பீடம், மலையடிவாரம் 40, வெண்பாக்கம் கிராமம், சிங்கப்பெருமாள் கோவில் ரயில்வே கேட் வழி, வெங்கடாபுரம் அஞ்சல், செங்கல்பட்டு. செல் 9025233000. வாட்ஸ்அப் எண் 9840086373. அலுவலகம் 81 மனோகரன் தெரு, தியாகராய நகர், சென்னை 17. வாழ்வில் ஒரு முறையேனும் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளை நேரில் சந்தித்து ஆலோசனை பெற்று அவருக்கு தேவையானவற்றை அடைய, தீர்வுக்கான வழிமுறைகளை தெரிந்து கொள்ள மற்றும் உங்களுக்கான பரம ரகசிய ஜெய் பிரத்யங்கரா அன்னையின் சூட்சும பூஜை முறைகளை குருமுகமாக அறிந்து கொண்டு வாழ்வில் ஏற்றமும் சீற்றமும் பெற இப்போதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். 9025233000. வாட்ஸ்அப் எண் 9840086373. என்ன நேயர்களே, பாதகமலம் மற்றும் ராகுகால பூஜைகளை தொடர்ந்து செய்யறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகளை பார்த்திருப்பீங்க. இந்த மகிமைகள் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நடக்கணும் அப்படின்னா நம்மளும் தொடர்ந்து பாதகமலம் மற்றும் ராகுகால பூஜைகளை செய்துட்டு வரணும். தொடர்ந்து நவராத்திரியில் வைத்து பூஜிக்கப்பட்ட பாதகமலத்தை பௌர்ணமி தினமான அக்டோபர் 17ஆம் தேதி சாமிகள் அவர்கள் கொடுக்கறதா சொல்லியிருக்கிறாங்க. பாதகமலம் வாங்கணும் நினைக்கிறவங்களும் அதற்கான பதிவுகளை செய்து கொள்ளலாம். தொடர்ந்து வருகிற ஞாயிற்றுக்கிழமை 1ஆம் தேதி சண்டி ஹோமமும் 2ஆம் தேதி நம்மளுடைய பீடத்துல அமாவாசை கூட்டு வழிபாடும் நடைபெற இருக்கு. அதிலும் அடியார்கள் கலந்து கொள்ளலாம். நம்ம தொடர்ந்து பேசலாம் சுவாமி. ஒரு நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், ஜெய் பிரத்யங்கர நேரம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? உங்களுடைய பெயர் சொல்லுங்கம்மா. மேடம். சரிங்கம்மா, சுவாமிகள்ட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. நன்றாக குருவாக ரொம்ப நன்றி குருஜி. சொல்லுங்கம்மா. சொல்லுங்க. நிறைய கடமைப்பட்டிருக்கேன் குருஜி. சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா. குருஜி ரொம்ப கஷ்டத்துல இருந்தேன் நானு. சரிம்மா. திடீர்னு பக்கத்துல அம்மா வீட்டுல இருந்து சொன்னாங்க, இந்த மாதிரி செய்யுங்க நல்லதா நடக்கும் சொன்னாங்க. சரிம்மா. சரிம்மா. வீட்டுல பாத்துக்கணும் ஃபர்ஸ்ட் ராகுகால பூஜை பண்ணும்போது வீட்டுல வேண்டாம் பாதகமும் எதுவும் வேண்டாம்னு சொன்னாங்க. சரிம்மா. நான் திடீர்னு அம்மா கிட்ட போய் அம்மா நீயே பாத்துக்கோ எனக்கு எதுவும் தெரியாது அவர் வேண்டாம்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. மறுநாளே எது கனவு வந்துச்சுன்னு தெரியல, பெரிய தேங்காய் மரம் மாதிரி சைஸ் படம் எடுத்து ஆடுங்க. காலையில 5 மணிக்கெல்லாம் இருந்து உடனே எனக்கு பாதகமாவே ஏதோ சொன்னீங்க அது புக் பண்ணிரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரிம்மா. சரிம்மா. யாரு வேணாலும் அவரே வாங்கிக்கோன்ட்டாரு. அவரே வாங்கிக்கோன்னு சொல்லிட்டாங்க குருஜி. அவர் கனவுல வந்துச்சாமா? அவர் கனவுலயே ஊரே பாக்குற மாதிரி தேங்காய் மரம் சைஸை விட பெருசா குருஜி பாம்பு கனவுல வந்திருக்கு. சர்வம் அப்படியே ரொம்ப பெருசா படம் எடுத்த மாதிரி வந்துட்டாங்க. சரி சரி. சரிம்மா. என் பிள்ளைக்கு ரொம்ப நல்ல +2 படிக்கிறாங்க குருஜி. என்ன வெறுத்துட்டே இருந்தாங்க. சரிம்மா. நான் சிங்கமுக டாலரும் பொட்டேட்டோ தாயத்தும் போட்டு அவ என்ன வெறுக்காத அளவுக்கு இப்ப அவ நல்லா எல்லாமே தெரியுது குருஜி. சந்தோஷம். சந்தோஷமா. அவ கேட்ட காலேஜ் அப்படியே அவளுக்கு என்ன வேணுமோ அந்த காலேஜ் அவளுக்கு கிடைச்சு. சந்தோஷமா. அவங்க அப்பா வேண்டாம்னு சொன்னாங்க குருஜி. அதே காலேஜ் 2 காலேஜ் பேர் எழுதி வச்சு போற்றி படிச்சு அதே காலேஜ் பாப்பா கேட்ட காலேஜ் கிடைச்சிச்சு குருஜி. சந்தோஷம். சந்தோஷம். சந்தோஷமா. அம்பாள் அவ்வளோ அற்புதங்கள் செய்யறான். ஆமா குருஜி. அவ பாதத்துல கை வச்சு
அம்மாக்கு மட்டும் தெரியுறேங்க. அம்மா எனக்கு எதுவுமே தெரியலன்னு கண்ணை மூடிட்டு பிரார்த்தனை பண்ணும்போது 20 நிமிஷம் பிரார்த்தனை பண்ணும்போது என்னை விட்டு வெளிய இருந்து பெரிய சிங்கத்து மேல அம்மா உக்காந்துட்டு நேரா உள்ள வந்து திரும்பி பாதத்து மீது ஒரு பழம் இருந்துச்சு, கனி பழம். அந்த ஒரே மாரி மெரிச்சு அந்த பழம் கல்லுன்னு மூஞ்சிக்கு அடிச்சு அதுக்கப்புறம் திரும்பி உக்காந்து தலைமையில கை வச்சாங்க வந்துருச்சு. எவ்வளவு பெரிய விஷயமா அந்த குழந்தைக்கு. அந்த 20 நிமிடம் சர்வமங்கல எண்ணெயை விட்டு விளக்கேற்றினா இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ அதுக்கு நீங்களே ஒரு சான்று. உடம்பெல்லாம் செலுத்து போகுதுமா. சரியா? உங்கள் இல்லத்தில் பாதகமலத்தின் ரூபமாக அன்னை அவள் இருக்கா, பயன்படுத்திக்கோங்க. மாபெரும் சக்தி உங்க வீட்லயே இருக்கா. சரியா? பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப சந்தோஷமா. அம்பாள் அந்த குழந்தை கையை வச்சு கேட்டோடனே வந்து நிக்கிறா பாருங்க. எப்படி? ஆமா குருஜி, நிறைய மகிமை இருந்தது குருஜி. எங்க பெரிய பொண்ணுக்கு குழந்தை பிறந்துச்சு. அம்மா குழந்தைதான் சொல்லணும். அந்த அம்மா எப்படி கால் எப்படி போட்டிருக்காங்களோ அந்த மாதிரி போட்டு உக்காடுறாங்க, படுக்கிறாங்க, தூங்குற போதும். சரி சரிம்மா. ஜெய் பிரத்யங்கரான்னு சொல்லிட்டே இருக்காங்க குருஜி. சந்தோஷமா சந்தோஷம். 2 வயசு தான் ஆகுது, இன்னும் 2 வயசு கூட ஆகல. சரி சரிம்மா. தூங்கி எழுந்ததும் நேரா போய் அம்மா பாதத்தை தொட்டு கும்பிட்டு வராங்க குருஜி, அந்த 1.5 வயசு குழந்தை. சந்தோஷமா. அதுதாம்மா இனிமே தேவை. அதுதான் நீங்க சொல்லி தரீங்க. கருவில் இருக்கும் போதே அவளை நினைச்சிருப்போம், அவளை வேண்டி இருப்போம். அவ அதுதானே செய்வா. அவளே கதின்னு நம்ம வேண்டிட்டு இருக்கும்போது வேற என்ன செய்வா? அம்மா நினைக்கிறது கேட்டா குருஜி, என் பேரு ஜெய் நட்சத்திரா சொல்லுமான்னு சொல்லி கொடுத்தா ஜெய் பிரத்யங்கரான்னு சொல்றாங்க. சந்தோஷமா சந்தோஷமா. அம்பாளை பத்தி எல்லாருக்கும் சொல்லுங்கம்மா. உங்களுக்கு ஒருத்தர் சொல்லும் போது நீங்க பூஜை பண்ணீங்கல்ல, அதே போல நம்ம ஒருத்தருக்கு சொல்லும் போது அதே மாதிரி யாராவது ஒருத்தர் பூஜை பண்ணாங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு அவங்க போகும்போது அந்த பலனெல்லாம் உங்களுக்கு வருமா. நம் வாழ்நாளில் என்னைக்கும் நமக்கு இருள் சூழாது, நம் தலைமுறை என்னைக்கும் நல்லா இருப்பாங்கம்மா. எல்லாருக்கும் சொல்லுங்க, நீங்க பெற்ற மகிமை எல்லாருக்கும் சொல்லுங்கம்மா. நல்லா இருங்கம்மா. ஜெய் பிரத்திங்கரே சொல்லுங்கம்மா. ரொம்ப நல்லா எல்லாருக்கும் சொல்றாங்க. சந்தோஷம். ரொம்ப நல்லா செய்யணும், உலகமே செய்யணும். சந்தோஷமா. நல்லா இருங்க. ஜெய் பிரத்திங்கரே ஜெய் பிரத்திங்கரே. அழைத்ததுக்கு ரொம்ப நன்றிமா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம் சுவாமி. அதாவது இவங்களுடைய மகிமைகளை கேட்கும் போதே உடம்பு அப்படியே புல்லரிக்குது அப்படின்னு தான் சொல்லணும். தொடர்ந்து நம்ம அந்த அன்னையை நினைத்தால் மட்டுமே போதும். அதாவது அந்த அன்னை காட்சி கொடு, அந்த அன்னை கிட்ட நான் நெருங்குறேன் அப்படின்னு நம்மளுடைய மனசுல ஒரு எண்ணம் வந்தால் மட்டுமே போதும். தொடர்ந்து நம்மளுக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அந்த அன்னையே ஏற்படுத்தி நமக்கு கொடுத்துருவா அப்படிங்கிறதுக்கு இந்த அடியாருமே ஒரு மகிமை, ஒரு சான்றாக தான் இருக்காங்க. தொடர்ந்து நம்மளுடைய பீடத்துல பாத்தீங்கன்னா வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை 1ஆம் தேதி சண்டி ஹோமம் நடைபெறும் இருக்கு சுவாமி. சண்டி ஹோமங்கள்ல கலந்துக்கிறது மூலியமா இன்னும் எவ்வளவு நன்மைகள் நம்மளுடைய அடியார்களுக்கு நடக்கும். அதே மாதிரி 2ஆம் தேதி திங்கட்கிழமை பாத்தீங்கன்னா அமாவாசை கூட்டு வழிபாடும் நடைபெற இருக்கு. இந்த அமாவாசை பூஜையில பாத்தீங்கன்னா திருஷ்டி தேங்காய் வாங்கணும்னு நிறைய அடியார்கள் நினைக்கிறாங்க. திருஷ்டி தேங்காய் வாங்குறது மூலியமா அவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சுவாமி? நிச்சயமா. சண்டி ஹோமம் என்பது ஒரு மாபெரும் பிரம்மாண்ட ஹோமம்மா. நம்ம ரொம்ப எளிமையா செய்யறோம். எல்லா இடத்துலையும் அது தொடர்ந்து பிரம்மாண்டமாக செய்யவும் முடியும். நம்மளால நம்ம சக்திக்கு ஏற்பவும் செய்யலாம். நம்மளால முடிந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக செய்கிறோம். அதை எப்படி செய்கிறோன்றத கடந்த சண்டி ஹோமம் ஆடி மாதத்தில் கூழ்வார்த்தல் நடந்து பிரம்மாண்டமாக நடந்தது. அந்த யாகம் எப்படி செஞ்சோன்னு காட்சிப்படுத்திருக்கோம் பாருங்க. இந்த முறை சண்டி ஹோமத்தில் யார் எங்கே இருந்தாலும் கலந்து கொள்ள பாருங்க. ஏன்னா நமக்காக ஞாயிற்றுக்கிழமையில் வந்திருக்கு. அது எப்பயாவது தான் கிடைக்கும். அதை பயன்படுத்திக்கோங்க அடியார்கள். அந்த சண்டி ஹோமத்தில் புடவை சங்கல்பம் செய்கிறோம். அதாவது எதுக்காக அந்த சங்கல்பம் செய்கிறோம்னா, நீங்கள் உங்கள் கையிலேயே அம்பாளுக்கு அந்த வஸ்திரங்கள் போடுறோம் பாருங்க. அந்த வஸ்திரத்தை உங்கள் கையில் கொடுத்துருவோம். மஞ்சள் குங்குமத்தோடு உங்கள் கையில் கொடுத்து புஷ்பங்கள்லாம் வச்சு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கணும். மாலைகள்லாம் உங்கள் கையில் தட்டோடு கொடுத்துருவோம். நீங்கள் பிரார்த்தனை பண்ணிட்டு கல்யாணம் ஆகலை, குழந்தை இல்லை, என்ன பிரச்சனை இருக்கோ, முக்கியமாக கல்யாணம், குழந்தை பாக்கியம், இன்னும் மங்களங்கள் என்ன வேணும், எல்லா விதமான மங்களங்களும் கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டு மடியில் வச்சு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்கள் கொடுத்துருவீங்க. நான் யாகத்தில் செலுத்துகிறேன். அப்போ நீங்கள் என்ன வேண்டுங்களோ அது யாகத்தில் போயிடுச்சு. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தீய சக்தியாக இருக்கட்டும், தீய கர்ம வினைகளாக இருக்கட்டும், எல்லாம் பஸ்பமாகி உங்களுக்கு அடுத்த கட்டமான என்ன மங்களங்கள், திருமணம் வேணும்னு கேட்டிங்களா, குழந்தை பாக்கியம் வேணும்னு கேட்டிங்களா, அதை கொடுக்க அவள் தயாராக இருக்கா. அதை பயன்படுத்திக்கோங்க. எடுத்த உடனே செய்ய முடியாது. மண்ணை மிதித்து அங்கே ஹோமத்தை பாருங்க, அந்த ஜுவாலையை பாருங்க, வேண்டுங்க, பிரார்த்தனை பண்ணுங்க, குடும்ப சங்கல்பம் செய்துக்கோங்க. எல்லா விதமான மங்களத்தையும் கொடுக்க வல்லது அன்னை
அந்த சண்டி ஹோமம் என்பது ரொம்ப ரொம்ப விசேஷமாக. இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வரும்போது உங்களால் முடிஞ்சால் ஒரு முழப்பூ, ஒரு எலுமிச்சம்பழம் அல்லது நெய் அல்லது விதையுள்ள பழங்கள், அதே மாதிரி மஞ்சள், குங்குமம், உங்களால் முடிஞ்சதை வாங்கிட்டு வந்து அங்கே செலுத்துங்க. அதை அப்படியே யாகத்தில் செலுத்துவாங்க. நிச்சயமாக அடுத்த சண்டி ஹோமத்திற்குள்ளே உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு அழைத்து செல்வாள். ஒரு இடத்துக்குள்ளே உங்கள் வாழ்க்கையை மறுமண தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கணும். எது முடியுமோ அதை தொடர்ந்து பயன்படுத்திக்கோங்க. அதே போல் அமாவாசை என்று எப்பொழுதும் பாதகமலம் கொடுப்போம். கூட்டு வழிபாடு நடக்கும். புரொடெக்டர் தாயத்து, சிம்மமுக கவசம் எல்லாம் வைத்து இந்த யாக தீர்த்தங்கள்லாம் புரோக்ஷனம் பண்ணி எல்லாத்தையும் அம்பாள்கிட்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அதை பேக்கிங்கே போகும். எல்லா ரட்சையும் அங்கே வச்சுருப்போம், பார்த்தா தெரியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அதெல்லாம் பேக் பண்ணி எடுத்து அனுப்புவாங்க. அதுபோல் அதையெல்லாம் அங்கே பிரார்த்தனை செய்து அதுக்கெல்லாம் தீர்த்த புரோக்ஷனம் செய்து எல்லாம் உங்களுக்கு கொடுப்போம். அதே மாதிரி திருஷ்டி தேங்காய், அந்த திருஷ்டி தேங்காய் என்பது வீட்டு வாசலில் கட்டணுமா. இப்போ எவ்வளோ பேர் செய்வினையை பற்றி பேசுகிறாங்க. அவங்களுக்கு சாதாரண சின்னதாக செய்வினையாக இருந்தால் இந்த திருஷ்டி தேங்காய் வீட்டு வாசலில் கட்டும்போதே வராது. ஒரு அடியார் சொல்கிறாங்க, நான் திருஷ்டி தேங்காய் முன்னாடி கட்டியிருக்கேன் சாமி, முன்பக்கத்தில் எதுவுமே வரல, எங்கள் வீட்டு பின்பக்கத்தில் ஒன்று வருது, நான் பின்னாடியும் கட்டிட்டேன், சரியாக போச்சுன்றாங்க. எப்படி? ஒரு சின்ன விஷயம் அந்த திருஷ்டி தேங்காய், அதுவும் அம்பாள் பாதத்தில் வச்சு தான் தரும். ராவுகால பூஜை 7:09 நடக்கும். முன்ன பின்ன, ஏன்னா எல்லாரும் அந்த காலையில் வர முடியாது. பூஜை முடிஞ்சவொடனே அங்கே வச்சிருப்பாங்க, நீங்கள் வந்து வாங்கிட்டு போகலாம். புரியுதா? அதனால் திருஷ்டி தேங்காவை எல்லார் வீட்டிலையும், வெளியூரில் இருக்கவங்க, வெளிநாட்டில் இருக்கவங்க கிடைக்கலாம் கவலைப்படுறாங்க. நம்ம அதெல்லாம் கொரியரில் அனுப்ப முடியாது. இங்கே இருக்கிறவங்க பயன்படுத்திக்கிறாங்க. ரொம்ப அற்புத சக்தி பண்ணுது. ஒவ்வொரு மாதமும் அதை மாற்றி கட்டணும். ஒரு ரொம்ப எளிமையான விஷயம். அன்னை அவள் எல்லாருக்கும் இந்த பூஜையின் பலன் எல்லாருக்கும் கிடைக்கணும். எளிமையான விஷயத்தையும் மக்களுக்கு கொடுக்கணுன்றா இதையும் கொடுத்துருக்கா. முடிந்தவர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்க. அமாவாசை என்று பரிகார பூஜையும் நடக்குது. அதில் யாரெல்லாம் முன்பதிவு செய்து கொண்டு அந்த பரிகாரம் செய்யணும்னு நினைக்கிறவங்க முன்கூட்டியே ஏற்கனவே பார்த்தவர்கள் இந்த அமாவாசையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சரியா? கண்டிப்பா சுவாமி. நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு நேர இணைப்புல இருக்காங்க. நிச்சயமா. வணக்கம். ஜெயபிரதிங்கிற நேரம். யாரெங்க இருந்து பேசுறீங்க? நாங்க மன்னார்குடியில இருந்து பேசுறோம். உங்களுடைய பெயர் சொல்லுங்கம்மா. தமிழரசு. சரிங்கம்மா, சுவாமிகள்கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. சாமி சொல்லுங்க. எங்க குழந்தை, எங்க பையனுக்கு பொண்ணு மேல. சரிம்மா. 33 வயசு ஆயிட்டு. சரிம்மா. நம்ம நிகழ்ச்சியை புதிதா பாக்குறீங்களாம்மா? கவலைப்படாதீங்கம்மா. வீட்டில் நீங்க ராவுகால பூஜை நீங்க பையனுக்காக வேண்டிட்டு பூஜையை நாளையிலிருந்து ராவுகால நேரத்தில் ஆரம்பிங்கம்மா. சரியா? ரொம்ப எளிமையான பூஜை. 2 அகல் தீபம், ஒரு டம்ளரில் தண்ணி, ஒரு கிண்ணத்தில் கொட்டை நீக்கிய பேரிச்சம்பழம், கூடவே இருமா வழி நடத்துமான்னு கேளுங்க. 21 நாள்ல இருந்து 90 நாளுக்குள்ள கல்யாணத்தை நடத்தி வைப்பா. ஒரு சிரமமும் இல்லாம நல்லபடியா கல்யாணம் நடக்கும். எப்படி கூடுதுன்னே தெரியாது. அப்ப நீங்க இந்த பூஜையை செய்யலாம் இல்லையா? ரொம்ப எளிமையான பூஜை செய்யுங்க. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை சண்டி ஹோமம் இருக்கு. முடிந்ததுன்னா வர முடியும்னா வாங்க. மஞ்சள் குங்குமம் பையன் கையில கொடுத்தாது அனுப்புங்க. ஹோமத்தில் செலுத்துவோம். 3 மாதத்துக்குள்ள நடக்கும். நல்லபடியா வேண்டிக்கோங்க. அம்பாளை பூஜை பண்ண ஆரம்பிச்சோன்னே அம்பாளுடைய சக்தியை நீங்கள் வீட்டிலேயே உணர்வீங்க. மாங்கல்யம் போடுறன்னு வேண்டிக்கோங்க. கல்யாணம் நடந்தோடனே, கல்யாணம் ஆனோடனே கூட்டின்னு வந்து தம்பதி சமேதரா வந்து நின்று மாங்கல்யம் போட்டு போங்க. இப்ப நான் மந்திரம் சொல்லித்தரேன், கூட சேர்ந்து சொல்லுங்கம்மா. ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே, திருப்பி சொல்லுங்கம்மா. ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே. இந்த மந்திரத்தை பையன்கிட்ட சொல்லி அவரையும் சொல்லுங்க. வீட்டில் நமது ஜெய் பிரத்யங்கிரா பாடலை வீட்டில் ஒலிக்க செய்யுங்க. அப்ப கூட சேர்ந்து நீங்களும் பாடுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலையே மாற்றி கொடுப்பா. சர்வமங்கல எண்ணெயை விட்டு விளக்கேற்றி 20 நிமிடம் பையனுக்கு திருமணம் நடக்கணும்னு மட்டும் வேண்டிட்டு ராவுகால பூஜையை தொடங்க. நல்லா இருப்பீங்கம்மா. 3 மாதத்துக்குள்ள திருமணம் நடக்கும். நல்லா இருங்க. கண்டிப்பாமா. அழைத்ததுக்கு ரொம்ப நன்றி. சுவாமிகள் அவர்களை ஒரு முறை நேரடியாக பார்க்கக்கூடிய அந்த வாய்ப்பையும் பயன்படுத்திக்கோங்கம்மா. நம்ம தொடர்ந்து பேசலாம் சுவாமி. அதாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அடியாரின் நலனுக்காக தான் உங்களுடைய ஒவ்வொரு செயல்களும் இருக்கும். அந்த வகையில் நீங்க ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது தான் சிம்மமுக கவசமும் ஜெய் ப்ரொடெக்டர் தாயத்தும். இப்ப நம்ம நிகழ்ச்சியில பேசின ஒரு அடியார் கூட சொன்னாங்க, அதாவது என்னுடைய மகன் வந்து என்ன ரொம்ப வெறுக்கிறான், அவனுக்கு வந்து நான் சிம்மமுக கவசமும் ஜெய் ப்ரொடெக்டர் தாயத்தும் போட்ட உடனே அவனுக்கு வந்து என் மேல இருக்க அந்த விருப்பத்தன்மை வந்து நீங்கிடுச்சு அப்படின்னு. இந்த மாதிரி இளம் வயதுல இருக்கிற பிள்ளைகள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய தவறான வழியில போறாங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நட்பு வட்டாரம் வந்து எதுவுமே வந்து அவ்வளவு சரியா வந்து சில பிள்ளைகளுக்கு இருக்காது. அவங்க எல்லாரும் இந்த சிம்மமுக கவசம் அணியிறது மூலியமா என்ன மாதிரியான சிறப்புகள் வந்து அவங்களுக்கு நடக்குது? ஜெய் ப்ரொடெக்டர் தாயத்தும் யார் யாரெல்லாம் வாங்கி அணியலாம்னு சொல்லிடுங்க. நிச்சயமா. சிம்மமுக கவசம் என்பது அம்பாளை நமக்கு கவசமாக இருப்பதற்கு ஒரு சாட்சி. ஒவ்வொரு அடியாரும் சொல்றாங்க. அதாவது ஒரு சிம்மமுக கவசம் எப்படி இருக்குன்னு காட்சிப்படுத்திருக்கோம் பாருங்க. 108 ரத்தின பஸ்பங்கள் உள்ளடக்கப்பட்டது. எல்லார் பிள்ளைகளும் நல்ல பிள்ளைகளா இருக்கணும் தான் ஒவ்வொரு தாய் தந்தையும் நினைப்பாங்க. ஆனா அந்த பிள்ளைகள் படிக்கும் போதோ அல்ல நண்பர்கள் மூலமாகவோ இல்ல வேலை பார்க்கும் போதோ எங்கோ ஒரு விஷயத்துல தவறான சவகாசம், தவறான நட்பு, தவறான விஷயங்கள்ல போய் மாட்டிக்கிறாங்க. ஆனா இந்த சிம்மமுக கவசம் இருந்தால், நீங்கள் அந்த பிள்ளைகள் அணிந்திருந்தால் தவறான நண்பர்களோ தவறான பழக்கங்களையோ சூழ்நிலையிலிருந்து
நம்மளை விடுபட்டு நம்மளை காப்பாற்றி இது வேண்டாம்னு அந்த பிள்ளைகளுக்கே புரிய வைக்கிறார். எப்படி அந்த சிம்மமுக கவசத்தை அணிந்தா அம்மா அப்பாவை பேச்சை கேட்காத பிள்ளைங்க கூட கேட்குது. இந்த பூஜை பண்ண நம்ம ராகுகால பூஜை பண்ணுறவங்க மட்டும்தான் இதை அணிஞ்சிக்கணுமான, எல்லாரும் அணிந்து கொள்ளலாம் உங்களுக்கு பக்தி இருந்தால். போட்டுட்டு நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஜெய் பிரத்திங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே. புரியுதுங்களா? சிம்மமுக கவசம் என்பது தாழ்வு மனப்பான்மை, தற்கொலை மனப்பான்மை, இந்த விரக்தி மனப்பான்மை, இந்த உலகத்தில் நமக்கு எதுவுமே நடக்க மாட்டேன்ற கவலை அனைத்தும் அதிலிருந்து விடுபட செய்வாள். சிம்மமுக கவசம் போட்டுட்டு நீங்கள் ஏதாவது ஒரு ஹோமத்தில் வந்து கலந்துட்டு போனால் அடுத்த ஹோமத்துக்கு வரைக்கும் அந்த சக்தி இன்னும் பெருகும். எப்படி பாதகமலம் வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் ஹோமத்துக்கு வந்துட்டு போனால் நீங்கள் போனோடனே அந்த உங்களுடைய சக்தியே, அன்னையுடைய சக்தியை அந்த பாதகமலம் இழுத்துரும். வீட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த சிம்மமுக கவசம் போட்டு அங்கே வந்து அமர்ந்து இருந்தீங்கன்னா நம்ம யாகத்துடைய சக்தி அந்த சிம்மமுக கவசம் இழுத்துக்கும். அப்படிதான் வச்சிருக்கேன். அம்பாள் நமக்கு சொல்லிக் கொடுத்தது, நம்ம எதுவும் பண்ணல. அதனால சிம்மமுக கவசம் என்பது நம் ராகுகால பூஜை செய்ய மடியார்கள், பாதகமல பூஜை செய்ய மடியார்கள் அனைவரும் அணிந்திருக்க வேண்டிய ஒரு கவசம். முடிந்தவர்கள் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதே மாதிரி ஜெய் புரொடெக்டட் தாயத்து என்பது நீங்கள் கண் திருஷ்டி பட்டா அவ்வளோ கஷ்டமா, செய்வனைன்னு பேசுகிறோம். கண் திருஷ்டி வந்து செய்வனை விட மோசமானது. புரியுதுங்களா? அந்த கண் திருஷ்டிலேருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்கு இந்த ஜெய் புரொடெக்டட் தாயத்து ரொம்பவே அவசியமானது. சிம்மமுக கவசமும் புரொடெக்டட் தாயத்தும் ஒரு சேர அணிந்திருந்தால், யாராவது இதை மட்டும் வாங்கியிருந்தோம்னா முதல்ல அடுத்தது ப்ரொடெக்டர் போட்டுக்கணும். இல்லை நான் ப்ரொடெக்டர் மட்டும் போட்டுக்கணும், அடுத்தது சிம்மமுக கவசம் போட்டு ரெண்டுத்தையும் எப்போ முடியுதோ ஒன்றா சேர்த்து வாங்க, இல்லை முடியலன்னா ஒன்றா வாங்கி போட்டுக்கோங்க. அப்படி அணிந்திருக்கும் போது உங்களுக்கு ஒரு பெரிய கவசம், பாதுகாப்பு கவசமாக இருக்குது. அன்னையுடைய சக்தி உங்களை பாதுகாக்கும். இது ரெண்டையும் அணிந்திருக்க முயற்சி செய்யுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு இதை முதல் கொடுங்க. வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் இதை முதல் அணிந்து கொள்ளுங்கள். அடுத்த கட்டத்திற்கு உங்களை அழைத்து செல்வார். இதோடு சேர்ந்து ஜெய் பிரபஞ்ச சக்தி எண்ணெய், ஜெய் பிரபஞ்ச சக்தி பொடி கொடுத்துட்டு இருக்கேன். அதை பயன்படுத்திட்டு வரும்போதே உங்களுக்கு பரிகாரத்துக்கு சமமாக இந்த இரண்டும் இருக்குது. முடிந்தவர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சரியா? கண்டிப்பா சுவாமி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியிலும் கலந்துக்கிட்டு நிறைய தகவல்கள் சொன்னீங்க. பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். அது ரொம்பவே நன்றி. நிச்சயமா எல்லோரும் எல்லா வளங்களையும் நலங்களையும் பெற வேண்டும் என்று அன்னையிடம் வேண்டுகின்றேன். ஜெய் பிரத்திங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே. என்ன நேயர்களே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியிலும் சுவாமிகள் அவர்கள் கலந்துக்கிட்டு நிறைய தகவல்கள் சொன்னாங்க. பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். தொடர்ந்து வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நம்மளுடைய பீடத்துல சண்டி ஹோமமும், திங்கட்கிழமை அமாவாசை கூட்டு வழிபாடும் நடைபெற இருக்கு. அடியார்கள் அனைவரும் இதில் கலந்து கொண்டு அன்னையினுடைய அருளை பெறலாம். தொடர்ந்து நம்மளுடைய பீடத்தில் நடக்கக்கூடிய ஹோமங்கள் குறித்த கூடுதல் தகவல்கள் தெரிந்துக்கணும்னு நினைக்கிறவங்க ஜெய் பிரத்யங்கிர டிவி அப்படிங்கிற யூடியூப் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து அடுத்த நேரலை நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். வாழ்வில் ஒரு முறையேனும் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளை நேரில் சந்தித்து ஆலோசனை பெற்று அவருக்கு தேவையானவற்றை அடைய, தீர்வுக்கான வழிமுறைகளை தெரிந்து கொள்ள மற்றும் உங்களுக்கான பரம ரகசிய ஜெய் பிரத்யங்கரா அன்னையின் சூட்சும பூஜை முறைகளை குருமுகமாக அறிந்து கொண்டு வாழ்வில் ஏற்றமும் சீற்றமும் பெற இப்போதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். 9052233000 வாட்ஸ்அப் எண் 9840086373. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. அதர்வன பத்ரகாளியான ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கரா தேவிக்கு உகந்த ராகுகால வேளையில் தினசரி தீபம் ஏற்றி பூஜை செய்வதில் பல சூட்சும ரகசியங்கள் அடங்கி உள்ளது என்பதால் பூவுலகில் வாழும் மக்கள் அனைவரும் இன்புற்று வாழ உலகில் முதன் முறையாக வேறு எவரும் கூறாத எளிய தீப வழிபாட்டு பூஜை முறையை துன்பப்படும் பக்தர்களுக்காக எடுத்துரைத்து வருகிறார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கராதாச சுவாமிகள். ஒவ்வொரு நாளும் ராகு காலத்தில் அம்பாளுக்கு 2 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி 1 டம்ளரில் தண்ணீர், 1 டம்ளரில் பானகம் வைத்து 1 கிண்ணத்தில் கொட்டை நீக்கிய பேரிச்சம்பழம் 2, அத்துடன் 2 சொட்டு தேன் விட்டு அதை பூஜையில் வைத்து உங்கள் வேண்டுதல்களை நினைத்துக் கொண்டு 108 முறை ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே என்னும் மந்திரத்தை ஜெபித்த பிறகு ஊதுபத்தி காட்டி, நெய்வேத்தியம் காட்டி, கற்பூர ஆரத்தை காட்டி நமஸ்காரம் செய்ய வேண்டும். இன்று பூஜைக்கு வைத்த பொருட்களை மறுநாள் ராகுகால பூஜைக்கு முன் குடும்பத்தில்
குடும்பத்தில் உள்ள அனைவரும் உட்கொள்ள வேண்டும். ராகுகால வேளையில் முடியாதவர்கள் காலை அல்லது மாலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் செய்யவும். இதே முறையை நாள்தோறும் பின்பற்ற வேண்டும். தொடர்ந்து செய்து வந்தால் அம்பாளின் அனுக்கிரகமும் சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் பெறலாம். இந்த ராகுகால பூஜை செய்து பயன்பெற்றவர்கள் ஏராளம். நீங்களும் உங்கள் வீட்டில் ராகுகால பூஜை செய்து வீட்டில் நடக்கும் அற்புதங்களை உணரலாம். குறிப்பு: பூஜைக்கு குருவும் அம்பாளும் சேர்ந்த ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் படத்தை பயன்படுத்தவும். ஒவ்வொரு மாதமும் தேய்பிறை சதுர்தசி அன்று சர்வ அமாவாசைக்கு முதல் நாள் ஸ்ரீ மங்கள மகா சண்டி ஹோமம் வரும் செப்டம்பர் 1ஆம் தேதி மற்றும் தேய்பிறை அஷ்டமி அன்று ஜெய் பிரத்யங்கரா நடுநிசி ஹோமம் வரும் செப்டம்பர் 24ஆம் தேதி நடைபெறும். அனைவரும் கலந்து கொண்டு அம்பாளின் அருளையும் குருவின் பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பெறவும். ஞாயிறு தோறும் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை ராகுகால நேரத்தில் கூட்டு வழிபாடு நடைபெறும். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ஜெய் பிரத்யங்கரா பீடம், மலையடிவாரம் 40, வெண்பாக்கம் கிராமம், சிங்கப்பெருமாள் கோவில் ரயில்வே கேட் வழி, வெங்கடாபுரம் அஞ்சல், செங்கல்பட்டு. செல் 9052233000. வாட்ஸ்அப் எண் 9840086373. அலுவலகம் 81 மனோகரன் தெரு, தியாகராய நகர், சென்னை 17. நமது ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் நிகழ்வுகள்: ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளின் அருளுரைகள், ஜெய் பிரத்யங்கரா ராகுகால பூஜை முறை, ஜெய் பிரத்யங்கரா பாத கமல பூஜை முறை அனைத்தையும் ஜெய் பிரத்யங்கரா டிவி யூடியூப் சேனலில் பார்த்து பயன்பெறுங்கள். மேலும் நமது பீடத்தின் நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.